Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களோட பாலிட்டி புது எடிஷன் லக்ஷ்மிகாந்த் புக் இருக்கு இல்லையா, க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த புக்கோட எடிஷன் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக ஹைகோர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு நம்மளோட பாலிட்டி கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ பாலிட்டி கோர்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் என்சிஆர்டி ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் புக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் வந்து கவர் பண்ணி கொடுப்போம், டாபிக்ஸை வந்து செலக்ட் பண்ணி. ஸோ ஆல்ரெடி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. ஸோ அந்த புக்கோட காஸ்ட் வந்து 1000 rupees. அண்ட் இந்த லக்ஷ்மிகாந்த் முழுக்க ஃபுல் லக்ஷ்மிகாந்தும் வந்து 4000 rupees காஸ்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரெண்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் லக்ஷ்மிகாந்த் புக் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீஸை வந்து நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். 4000 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2000 வந்து இந்த மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். அண்ட் உங்களுக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் இருக்கிறதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் தான் கொடுப்பேன். இப்போ ஹைகோர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இந்தியன் சிங்கிள் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், ஸோ ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. இந்தியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ், அப்புறம் வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து போகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து சிங்கிளாக இருக்குது. ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் சிஸ்டம், நம்மளுக்கு தனித்தனி. இப்போது அமெரிக்காலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கான ஜுடிஷியரி இருக்குது அண்ட் ஓவராலாக வந்து ஜுடிஷியரி இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம ஹைகோர்ட்டில் வந்து போட்டு நம்மளுக்கு வந்து ஒழுங்கான தீர்வு கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ த ஹைகோர்ட் ஆப்ரேட்ஸ் பிலோ த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் கீழே தான் வந்து ஹைகோர்ட் இருக்குது, பட் அபவ் த சபார்டினேட் கோர்ட். நான் சொன்ன மாதிரி சபார்டினேட் கோர்ட்டுக்கு மேலே இருக்குது. அண்ட் த ஜுடிஷியரி in a state consists of a high court and a hierarchy of subordinate courts. ஸோ ஒரு ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாடும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஹை கோர்ட் இருக்கும், அது கீழே வேரிய சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? சபார்டினேட் கோர்ட்ஸ்னால் வந்து இப்போ ஹை கோர்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கும், இப்போ மெட்ராஸில் வந்து கேபிட்டலில் இருக்கும். அது இல்லாமல் வேரியஸ் பெஞ்ச் கோர்ட்ஸ் இப்போ மதுரையில் இருக்குது, அந்த மாதிரினா சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ த ஹை கோர்ட் ஆக்கிபைஸ் த டாப் பொசிஷன் இன் த ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இந்தியாவுக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட். பட் ஸ்டேட் வைஸில் எது ஹையஸ்ட் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் தான். அண்ட் த இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஒரிஜினேட்டட் இன் இந்தியா இன் 1862. ஸோ ஹை கோர்ட் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே கிடையாது, 1862 தான் இந்த கான்செப்ட். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து இருக்கிறப்போ அந்த கான்செப்ட் வந்து உருவாகுது. ஸோ when the high courts were set up at Calcutta, Bombay and Madras. ஸோ இது மூணுமே வந்து பிரிட்டிஷோட இம்பார்ட்டன்ட் பிரசிடென்சிஸ். ஸோ இந்த பிரசிடென்சிஸில் தான் வந்து ஹை கோர்ட்ஸ் வந்து லே பண்ணுறாங்க. ஸோ in 1866 a fourth high court was established at Allahabad. ரொம்ப முக்கியம், கேல்கட்டா, பாம்பே, மெட்ராஸில் வந்து 1862 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே வந்து 1866 வந்து அலகாபாத்லேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் ஈச் ப்ராவின்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா கேம் டு ஹேவ் இட்ஸ் ஓன் ஹை கோர்ட். ஸோ ஒரு ப்ராவின்ஸ்க்கும் வந்து அதோட ஹை கோர்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு பிரிட்டிஷ் பீரியட்லேயே. ஸோ ஆஃப்டர் 1950, ஸோ நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஹை கோர்ட் எக்ஸிஸ்டிங் இன் அ ப்ராவின்ஸ் பிகேம் த ஹை கோர்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஸ்டேட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கீழே நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கொண்டு வந்தோம். அங்கே வந்து ஆல்ரெடி இருக்கிற ஹை கோர்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டோட ஹை கோர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட். ஸோ கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வேர்டை ஒன்றுன்னா பாலிட்டியில் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் என்ன இருக்கோ அதை தெளிவாக படிங்க. ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட், but the 7th Amendment Act of 1956 authorized the Parliament to establish a common high court for 2 or more states. or for two or more states and a union territory. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட்டை கொண்டு வர முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கான தடைகள் இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு சேலரி பே பண்ணுற பிரச்சனை இருக்கும். சில ஸ்டேட்ஸ்லாம் குட்டியாக இருக்கும், அந்த ஸ்டேட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டேட்டோடு நீங்கள் இணைச்சிடலாம் ஹைகோர்ட்டை. பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டோட ஹைகோர்ட் கூட இணைச்சிடலாம்.
ஸோ அந்த மாதிரி 2 இல்லைனா 3 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம், இல்லை 2 or more states and யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம். 7th Amendment Act of 1956. So the territorial jurisdiction of a high court is coterminous with the territory of a state. ஸோ இந்த ஹை கோர்ட் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களோட பவுண்டரி விட்டு வெளியில் போயிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பவுண்டரி, இப்போ தமிழ்நாடு ஹை கோர்ட்னா தமிழ்நாடுல மட்டும்தான் வந்து அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அவங்களோட ஆர்டர்ஸை கொடுக்க முடியும், அதை விட்டு கர்நாடகாவில் போய் கொடுக்க முடியாது. சரிங்களா? Similarly, the territorial jurisdiction of a common high court is coterminous with the territories of the concerned states and union territories. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ 2-3 ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹை கோர்ட் கடையில் வருதுன்னா அந்த ஹை கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் இது 2-3 ஸ்டேட்ஸுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ அட் ப்ரெசென்ட் 2019 there are 25 high courts in the country. ஸோ 25 high courts வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் தெம் கடைசியாக வந்து தெலுங்கானாவில் வந்து பைஃப்யூரிகேட் ஆச்சு இல்லையா, 2 ஸ்டேட்டாக தெலுங்கானா ஆந்திரான்னு. ஸோ கடைசியாக தெலுங்கானாவில் தான் வந்துச்சு. ஸோ only 3 high courts have jurisdiction over more than 1 state. ஸோ 3 high courts தான் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே, அவங்களோட ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸோடு சேர்ந்து அஜாயின் ஆகி இருக்கிற ஹை கோர்ட் வந்து 3 high courts தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ among the 9 union territories, Delhi alone has a separate high court. ஸோ டோட்டலாக வந்து 9 யூனியன் டெரிட்டரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லிக்கு மட்டும் வந்து செப்பரேட் ஹை கோர்ட் வந்து இருக்குது, சின்ஸ் 1966லேருந்தே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ த யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஹேவ் அ காமன் ஹை கோர்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பைஃப்யூரிகேட் பண்ணாங்களா, ஸோ அதுக்கப்புறம் யூடி அண்ட் லடாக், யூடிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் வந்து ஒரே ஒரு காமன் ஹை கோர்ட் இருக்குது முதல்ல இருந்த மாதிரி. The other union territories fall under the jurisdiction of different state high courts. ஸோ மிச்சதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேட் ஹை கோர்ட்ஸ் கடியிலே இருக்காங்க மிச்ச ஸ்டேட்ஸ் எல்லாம். அண்ட் அதர் யூனியன் டெரிட்டரிஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அஜாயினிங், இப்போ பாண்டிச்சேரினா தமிழ்நாடுல இருக்கிற அஜாயினிங் யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட்டோட ஹை கோர்ட் தான் அங்கேயும் ஜூரிஸ்டிக்ஷன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ த பார்லிமெண்ட் கேன் எக்ஸ்டெண்ட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் அட் எனி யூனியன் டெரிட்டரி. ஸோ பார்லிமெண்ட்டோட கையில் தான் இருக்குது ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கும் ஆர் எக்ஸ்க்ளூட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ ஹை கோர்ட் ஃப்ரம் எனி யூனியன் டெரிட்டரி. இப்போது தமிழ்நாடு வந்து பாண்டிச்சேரியோட ஜூரிஸ்டிக்ஷன் யூனியன் டெரிட்டரி பார்த்துட்ருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட் நினச்சா மட்டும்தான் இதை கட் பண்ண முடியும், இதை கோர்க்க முடியும். தமிழ்நாடு நீங்கள் பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு ஹைகோர்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு, தமிழ்நாடு ஹைகோர்ட் நீங்கள் பார்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் தான் முடிவெடுக்க முடியும், அந்தந்த ஹைகோர்ட் முடிவெடுக்க முடியாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏன்னா எக்ஸாம்பிள் இப்படி கேட்கலாம் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பெக்டட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸே வந்து அவங்களோட பக்கத்தில் இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் வந்து நாங்கள் எடுத்துப்போம் இல்லை எடுக்க மாட்டோம்னு சொல்லிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாக இது சொல்லுவார், இல்லை வந்து அந்தந்த ஹைகோர்ட்ஸே அதை முடிவு எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது கிடையாது, பார்லிமெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த நேம், இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் சீட் வித் பெஞ்சஸ் ஆஃப் ஆல் த 25 high courts are mentioned. ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக டேப்லோ காலம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. So Article 214 to 231 in Part 6 of the Constitution deal with the organization, independence, jurisdiction, powers, procedures and so on of the High Court. So ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டிக்கல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 214லேருந்து 213 வரைக்கும் எதில் டீல் பண்ணி, ஏன்னா 2019 கொஷின் பேப்பரில் வந்து 214 தான் கேட்டிருந்தாங்க. ஐம் சாரி கைஸ், 2019ல் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஆர்டிக்கல் பற்றி கேட்டிருந்தாங்க, 1 to 4ன்னு நினைக்கிறேன். 1 to 4. ஸோ 1 to 4, clause 5, clause 6லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட். 1 to 4 வந்து சுப்ரீம் கோர்ட்னா 214 இந்த 2 முன்னாடி வந்துடும். 214 வந்து ஹை கோர்ட்ஸாக இருக்கும். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் காம்போசிஷன் அப்பாயின்மெண்ட் பற்றி பார்த்துரும். ஸோ எவ்ரி ஹை கோர்ட் வெதர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் காமன், ஸோ எல்லா ஹை கோர்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமன் ஹை கோர்ட்னா வந்து 2-3 ஸ்டேட்ஸ்க்கு இருக்கிறது, இல்லை அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ். கன்சிஸ்ட் ஆஃப் அ சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ ஒரு ஹை கோர்ட்டுக்கும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரோ அதே மாதிரி. அண்ட் சச் அதர் ஜட்ஜஸ் ஆஸ் த பிரசிடென்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் டீம் நெசசரி டு அப்பாயிண்ட். ரொம்ப முக்கியம், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற பாயிண்ட் இது. பிரசிடென்ட் தான் வந்து ஹை கோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் ஆமாம், ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ thus the constitution does not specify the strength of a high court and leaves it to the discretion of the president. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களோட கான்ஸ்டியூஷனில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும், 10 பேர் இருக்கணும், 15 பேர் இருக்கணும், 30 பேர் இருக்கணும்னு சொல்லவே கிடையாது ஹை கோர்ட்டில் இருக்கணும்னு. அதோட பிரசிடென்ட் கையிலே விட்டுட்டாங்க. பிரசிடென்ட் நினச்சாருன்னா யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம், எவ்வளோ பேரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அக்கார்டிங்லி த பிரசிடென்ட் டிட்டர்மைன்ஸ் strength of the high court from time to time depending upon its workload. ஸோ ஒர்க் லோடுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹை கோர்ட்லையும் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவார்.
ஸோ எப்படி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஆஃப் அ ஹை கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் நம்ம பார்த்தோம். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு ஹை கோர்ட்டுக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாருன்னு நான் சொன்னேன். ஸோ இவர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவார்னா சிஜேஐ இருப்பார்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர்கிட்ட வந்து கேட்பாங்க. அண்ட் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன்ட், இப்போ தமிழ்நாடுல வந்து கவர்னர் இருக்காருன்னா கவர்னர்ட்டையும் கேட்பாங்க, அங்கே மேலே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்டும் கேட்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்ட்டையும் கேட்டு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓகே சொல்லணும் அதுக்கு. ஸோ ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அதர் ஜட்ஜஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கன்சர்ன் ஹை கோர்ட் ஆர் ஆல்சோ கன்சல்டட். இப்போது தமிழ்நாடுல வந்து அதை சீஃப் ஜஸ்டிஸை விட்டுட்டு மிச்ச ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஸ்பெக்டட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடுகிட்ட கேட்டுட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் அ காமன் ஹை கோர்ட் ஃபார் 2 or more states the governors of all the states concerned are consulted. ஸோ இது காமனான பாயிண்ட் தான். தமிழ்நாடுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்னர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ காமனான ஹை கோர்ட் இருக்குன்னா 3 ஸ்டேட்டுக்கு, அந்த 3 ஸ்டேட்டோட கவர்னரையும் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொலீஜியம் சிஸ்டம் பற்றி நான் சொல்கிறேன், உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதில் வந்து ஜட்ஜஸ் கேஸுன்னு ரொம்ப முக்கியம். ஸோ ஜட்ஜஸ் கேஸ்லாம் வந்து கொலீஜியம் சிஸ்டம் இவால்வ் ஆனதுக்கு ஜட்ஜஸ் கேசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸ் வந்து 1993 நடக்கும். த சுப்ரீம் கோர்ட் ரூல்ட் தட் நோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட் கேன் பி மேட் அன்லெஸ் இட் இஸ் இன் கன்ஃபர்மிட்டி வித் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இவால்வ் ஆச்சு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட கேட்காம நீங்கள் எந்த கோர்ட்லேயுமே வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல், சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் இது, நோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட். ஹை கோர்ட் ஜட்ஜு எந்த ஜட்ஜாக இருந்தாலும் சரி, சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு கீழே இருக்கிற ஜட்ஜஸாக இருக்கட்டும், யாரையுமே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட கேட்காம அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் வந்து முடிவு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் 1998 நடக்கும். த சுப்ரீம் கோர்ட் ஒப்பைண்ட் தட் இன் கேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், ஸோ ஹை கோர்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஷுட் கன்சல்ட் the Chief Justice of India should consult a collegium of 2 senior most judges of the Supreme Court. ஸோ இப்போ மாறிடுச்சு, இதுதான் கொலீஜியம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும் ஆஃப் இந்தியாட்ட மட்டும் கேட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் என்னென்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார், அவருக்கு கீழே 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், அது இல்லாமல் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் கொலீஜியம் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபுல் ஆதரவோடு தான் ஹை கோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணணும். சரிங்களா? எல்லாருமே ஓகே சொல்லணும் ஹை கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் த சோல் ஒப்பீனியன் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டஸ் நாட் கான்ஸ்டியூட் த கன்சல்டேஷன் ப்ராசஸ். ஸோ கன்சல்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொலீஜியம் சிஸ்டம் கேட்டு தான் பண்ணணும் தவிர்த்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை மட்டும் கேட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவருக்கு வந்து நிறைய பவர் கொடுக்குற மாதிரி இருந்தது, அதனால தான் கொலீஜியம் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1998. ஸோ ஜட்ஜஸ் கேஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2018 கேட்டிருந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த கொஸ்டின் எது 2018 கேட்டிருந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ the 99th Constitutional Amendment Act of 2014 and the National Judicial Appointment Commission Act of 2014 have replaced the collegium system of appointing judges to the Supreme Court and High Court with a new body called the NJAC, National Judicial Appointments Committee. ரொம்ப முக்கியம். கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கொலிஜியம் சிஸ்டம்னு ஒன்று தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க கேட்டுட்டு தான் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணணும்னு இருக்குது. பட் கான்ஸ்டியூஷனில் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் 99th அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அந்த 99th அமெண்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுபடி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இவங்களை வந்து தூக்கிட்டு நம்ம ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டோட அப்பாயின்மெண்ட்ஸ்க்காகவும் என்ஜாக்னு சொல்லி ஒரு கமிஷன் கொண்டு வருவோம். அதுதான் வந்து நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஹை கோர்ட்டில் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த கமிஷன் தான் ஹெட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. However, in 2015, the Supreme Court has declared both the 99th Constitution Amendment Act as well as the NJAC Act as unconstitutional and void. ஸோ சுப்ரீம் கோர்ட் சும்மா இருப்பாங்களா? சுப்ரீம் கோர்ட்டோட இண்டிபெண்டன்ஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் தலையிடுற மாதிரி இருந்துச்சு. ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா என்ஜாக்ல வந்து
எக்ஸிக்யூட்டிவ்ஸுங்கிறது நம்ம லெஜிஸ்லேச்சரில் இருக்கிறவங்க, அவங்க வந்து லாஸ் மேக் பண்ணுறவங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க போய் ஜுடிஷரியில் இருக்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷனில் இருந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கோர்ட்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கிற கோர்ட்ஸோட இண்டிபெண்டன்ஸை கெடுக்கிற மாதிரி. உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி இது மூணுக்குமே வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இருக்குது இந்தியாவில். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுங்கிறது இந்தியாவோட ஒரு கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு கான்செப்ட். ஸோ இந்த லெஜிஸ்லேச்சர் வந்து லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க வந்து ஜுடிஷரியில் தலையிடுற மாதிரி இருந்தனால சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் போட்ட இந்த 99th அமெண்ட்மெண்ட்டும் இந்த என்ஜாக்கும் வந்து இட்ஸ் நல் அண்ட் வாய்ட், நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அன்கான்ஸ்டியூஷனில் சொல்லிடுவாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் வாய்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கான்சிக்வெண்ட்லி த ஏர்லியர் கொலீஜியம் சிஸ்டம் பிகேம் ஆப்ரேட்டிவ் அகேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொலீஜியம் சிஸ்டம் திருப்பி வந்து ஆப்ரேஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ திஸ் verdict was delivered by the Supreme Court in the 4th judges case. ரொம்ப முக்கியம். ஸோ இந்த verdict என்ஜாக் வந்து அன்கான்ஸ்டியூஷன்னு சொல்லி 4th judges கேஸில் தான் வந்து கொண்டு வராங்க 2015. இந்த இயர் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ the court opined that the new system NJAC would affect the independence of the judiciary. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி வந்து ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸை வந்து கெடுக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன், ஓத் அண்ட் சேலரி வந்து பார்ப்போம். ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஜட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அ பர்சன் டு பி அப்பாயிண்டட் அஸ் த ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட் ஷுட் ஹேவ் த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு தான் வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அவர். he should have held judicial office in the territory of இந்தியா ஃபார் 10 years. ஸோ ஹை கோர்ட்டுக்கு மட்டும் தான் சொல்கிறேன், இது சுப்ரீம் கோர்ட் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கான சாப்டர் தனியாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இவருக்கு வந்து ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அண்ட் செகண்ட் திங், ஜுடிஷியல் ஆஃபீஸை வந்து அவர் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஹீ ஷுட் ஹவ் ஹெல்ட் அ ஜுடிஷியல் ஆஃபீஸ் இந்த டெரிட்டரி, இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ளே 10 வருஷம் வந்து ஜுடிஷியரிக்குள்ளே அவர் இருந்திருக்கணும். சரிங்களா? ஹீ ஷுட் ஹாவ் பின் அண்ட் அட்வொகேட் ஆஃப் அ ஹை கோர்ட் ஆர் ஹை கோர்ட்ஸ் இன் சஷன் ஃபார் 10 years. ஸோ என்னென்னா அவர் வந்து ஒன்று ஜுடிஷியல் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணியிருக்கணும் 10 வருஷத்துக்கு, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும் 10 வருஷத்துக்கு. ஸோ இப்படி 10-10. ஸோ இந்த மாதிரி ஹை கோர்ட்டுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 10-10ன்னு வரும். ஸோ சிட்டிசன் 10-10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கணும், இன்னொன்று வந்து அவர் அட்வொகேட்டாக இருந்திருக்கலாம். சரிங்களா? 10 வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹை கோர்ட்ஸில் ஆல்ரெடி இருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஹை கோர்ட் ஜட்ஜாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் த அபவ் இட் இஸ் கிளியர் தட் த Constitution has not prescribed a minimum age for appointment as a judge of the High Court. So minimum age கிடையாது. நீ வந்து 51 வயசுக்குள்ளே தான் வரணும், நீ 32 வயசுக்குள்ளே தான் வரணும், நீ 24 வயசுக்குள்ளே தான் வரணும்னு எந்த மினிமம் ஏஜ், என்ட்ரி மினிமம் ஏஜ் கிடையாது. சரிங்களா? ஃபார் அப்பாயின்மெண்ட் இப்போ யூபிஎஸ்சி எழுதுறீங்கன்னா 21 years ஆயிருக்கணும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது நீங்கள் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ், ஆனால் நீங்கள் இது முடிச்சிருக்கணும், லா முடிச்சிருக்கணும். ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் அ ஹைகோர்ட். ஸோ மோரோவர் அன்லைக் அண்ட் இந்த கண்டிஷன்ஸையும் இந்த கண்டிஷன்ஸையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும், அதில் இருக்கணும் நீங்கள். ஸோ மோரோவர் அன்லைக் இன் த கேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் த கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் அ ஹைகோர்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட், அவர் வந்து மக்களிடையே வந்து நல்ல ஒரு ஒரு பேர் வாங்கியிருக்காரு, இவர் தான் ஜட்ஜு, நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, அண்ட் அந்த மாதிரி ஜுடிஷியரி கமிட்டிக்குள்ளேயே வந்து இவரோட பேர் நல்லா இருக்குது, ஒரு டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக ஆக்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து ஹை கோர்ட்டில் கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மோரோவர் அன்லைக் இன் த கேஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் த கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும் நீங்கள். ஸோ oath or affirmation. So a person appointed as the judge of the high court before entering upon his office. So judge of the high court வந்து ஆயிட்டாரு அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி has to make and subscribe an oath or affirmation. affirmationனா நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுக்குறது. பிஃபோர் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ரொம்ப முக்கியம். பிரசிடென்ட் தான் இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ ஆனால் இவர் பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி ஓத் கொடுக்க மாட்டார். யாருக்கு முன்னாடி கொடுக்குறாரு? கவர்னருக்கு முன்னாடி தான் கொடுக்குறாரு. ஏன்னா கவர்னர்ட்டையும் கேட்டு தான் வந்து இவரை கொண்டு வராங்க. கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் or some person appointed by the governor. ஸோ இன் ஹிஸ் ஓத் அ ஜட்ஜ் ஆஃப் அ ஹை கோர்ட் ஸ்வேர்ஸ். என்னென்னலாம் வந்து ஸ்வேர் பண்ணுவார்? ஸ்வேர்னா வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் பண்ணுவேன்னு. டு பேர் ட்ரூ ஃபேத் அண்ட் அலிஜியன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன். நான் கான்ஸ்டியூஷன் படி தான் நடப்பேன், அதில் கொடுத்துருக்கிற விஷயங்களை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். டு அப்ஹோல்ட் த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியா ஒரு சாவரனான நேஷன், அதையும் சாவரனான விஷயத்துக்கு நான் வந்து அதுக்கான விஷயத்த நான் பண்ணுவேன். அண்ட் இந்தியா வந்து இன்டெகிரேட்டடாக
பிரிஞ்சு போகாமல் ஒன்றா இருக்கிறதுக்கு I'll do the maximum possible. So to duly and faithfully and to the best of his ability, knowledge and judgment perform the duties of the office without fear or favor, affection or ill will. So ஆஃபீஸில் எனக்கு கொடுத்துருக்க டியூட்டிஸ்லாம் நான் ஃபியர் இல்லாமல், பயம் இல்லாமல், வேறு யாருக்காவது ஃபேவர் இல்லாமல், முழு அஃபெக்ஷனோட, ஈடுபாடோடு பண்ணுவேங்கிறாரு. டு அப்ஹோல்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த லாஸ். ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்கணும் அதை அப்ஹோல்ட் பண்ணுவேன். முன்னாடி இருக்கிற எனக்கு முன்னாடி என்ன லாஸ்லாம் இருக்கோ அதை அப்ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ இவரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் பார்ப்போம். த சேலரிஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ், லீவ், பென்ஷன் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட் ஆர் டிட்டர்மைன் ஃப்ரம் டைம் டு டைம் பை த பார்லிமெண்ட். ரொம்ப முக்கியம். இவரோட சேலரியா, அலவன்ஸோ, ப்ரிவிலேஜோ, லீவோ, பென்ஷனோ எல்லாமே பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ தே கேனாட் பி வேரிட் டு தேர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப்டர் தி அப்பாயின்மெண்ட் எக்ஸப்ட் டியூரிங் அ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இப்போது இவர் அப்பாயிண்ட் பண்ணக்கப்புறம் உங்கள் சேலரி வந்து 1 lakh per month அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் அப்பாயிண்ட் பண்ணக்கப்புறம் உனக்கு 50,000 தான் மாதம்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவரோட அவர் அப்பாயிண்ட் பண்ணக்கப்புறம் எதுவுமே வந்து இப்படி மாற்ற முடியாதுங்கிறாங்க. எக்ஸப்ட் டியூரிங் ஒரு டைம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நம்ம இந்தியாவில் ஒரு தடவை கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போட்டதில்லை. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்போ நம்மக்கிட்ட இந்தியாக்கிட்டே காசு இருக்காது எக்ஸ்டெக்கரில். ஸோ அதனால் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரிஸ் வந்து குறைச்சிருவாங்க. ஸோ அப்போ மட்டும் வந்து இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இன் 2018 the salary of the chief justice was increased from 90,000 to 2.5 lakh per month and that of the judge. ஸோ ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், அவருக்கு வந்து இப்போ 2.50 lakhs 2.5 லட்சம் வந்து per month salary. and that of a judge வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 80,000 2.25 lakh per month வந்து அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க. எப்போனா 2018. They are also paid sumptuary allowances and provided with free accommodation and other facilities like medical, car, telephone facilitiesலாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ சம்ப்டுவரி அலவன்சஸ்னால் வந்து அவரோட ஃபுட்டும் அண்ட் ஃபுட் ப்ளஸ் அவரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸும் வந்து இவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா, கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கும். ஸோ சேலரியும் அவ்வளோ கொடுத்துட்டு இதையும் பார்த்துப்பாங்க. மெடிக்கலோ, காரோ, டெலிஃபோனோ எல்லாமே வந்து இவங்களுக்கு கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. ஸோ த ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆர் என்டைட்டில்ட் டு 50% ஆஃப் தி லாஸ்ட் ட்ரான் சேலரி ஆஸ் மந்த்லி பென்ஷன். இப்போது கடைசியாக வந்து 1 லட்ச ரூபா வந்து அவங்க கடைசி சேலரியாக வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போகும்போது என்ன சேலரியோ அதில் பாதி வந்து அவங்களோட மந்த்லி பென்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து 50,000 தான் பாதி. இந்த 50,000 வந்து அவங்களோட மந்த்லி அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுதான் அவங்களோட பென்ஷன். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டென்யூர் ரிமூவல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். எப்படி வந்து ஒரு ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜோ, சீஃப் ஜஸ்டிஸோ, அதர் ஜட்ஜஸோ எப்படி வந்து அவங்க எவ்வளோ வருஷம் இருப்பாங்க, அவங்களோட ரிமூவல், அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னு பார்ப்போம். ஸோ டென்யூர் ஆஃப் த ஜட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் நாட் ஃபிக்ஸ்டு த டென்யூர் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் அ ஹைகோர்ட். ஸோ இங்கேயும் கான்ஸ்டியூஷன் வந்து இவ்வளோ வருஷம் தான் நீங்கள் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணலை. ஹவர் இட் மேக்ஸ் அ ஃபாலோயிங் 4 provisions. பட் 4 provisions வந்து கொடுக்குறாங்க. ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் அன்டில் ஹி அட்டைன்ஸ் த ஏஜ் ஆஃப் 62. ஸோ 62 வயசு வரைக்குமே வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கலாம். அதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65 வயசு வரைக்கும். So any questions regarding his age is to be decided by the President after consultation with the Chief Justice of India and the decision of the President is final. So in case வந்து அவரோட ஏஜில், ஸோ 62 வயசு அவருக்கு ஆகிடுச்சா இல்லை 61லே ரிட்டையர் ஆகுறால எந்த ஏஜ் வரைக்கும் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட இந்த மேட்டரை வந்து கன்சல்டேஷனுக்கு விட்டுருவாங்க. ஸோ பிரசிடென்ட் தான் வந்து இந்த மேட்ரு வந்து டெசிஷன் சொல்லி ஃபைனல் டெசிஷன் கொடுப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி யாரை கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் டெசிஷனை பிரசிடென்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஹீ கேன் ரிசைன் இஸ் ஆஃபீஸ் பை ரைட்டிங் டு த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தானே இவர் அப்பாயிண்ட் பண்ணார், ஓத்து தான் கவர்னருக்கு முன்னாடி கொடுத்தாரு. ஸோ ரிசைன் பண்ணி இவரே போகிறாரு அப்படின்னு நினச்சாருன்னா பிரசிடென்ட் கிட்ட ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துடலாம். ஹீ கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை த பிரசிடென்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் வந்து இது நம்ம பார்ப்போம் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஸோ அடுத்து இதில் பார்ப்போம். ஸோ பார்லிமெண்ட் வந்து இவருக்கான ரிமூவல் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணாங்கன்னா அடுத்து வந்து பிரசிடென்ட் தான் இவர் அப்பாயிண்ட் பண்ணார். ஸோ பிரசிடென்ட்டே வந்து இவரை ரிமூவ் பண்ணிடுவார். சரிங்களா. ஸோ ஹீ வெகேட்ஸ் ஹிஸ் ஆஃபீஸ் வென் ஹீ இஸ் அப்பாயிண்டட் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் வென் ஹீ இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் ஹை கோர்ட். ஸோ எப்போ அவரோட ஆஃபீஸ், இப்போ தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் இருக்காருன்னா அவரை வந்து வேறு ஏதாவது ஒரு ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு மாற்றினாங்கன்னா அவர் ஆஃபீஸை வந்து வெக்கேட் பண்ணிடுவார். இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் ஜட்ஜ் ஆகிட்டாருன்னா ஆஃபீஸை வெக்கேட்
பண்ணிடணும். ஸோ ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா a judge of a high court can be removed from his office by an order of the president. நான் ஆல்ரெடி சொன்ன மேலேயே நம்ம பார்த்தோம், பார்லிமெண்ட் வந்து இதுக்கான ப்ரொசீடிங்ஸ் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவார். the president can issue the removal order only after an address by the parliament. ஸோ எப்போ வந்து பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுப்பாருன்னா பார்லிமெண்ட் அதுக்கு முன்னாடி அதோட ப்ராசஸ்லாம் முடிச்சிருக்கணும். an address by the parliament has been presented to him in the same session for such removal. ரொம்ப முக்கியம், இங்கே சேம் செஷன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த செஷனில் பார்லிமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்களோ இந்த ஜட்ஜை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு, ஸோ அதே செஷனில் பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதே செஷனில் வந்து அந்த செஷன் முடிகிற வரைக்கும் சரிங்களா, அதுக்குள்ளே பிரசிடென்ட் வந்து அதுக்கு அசென்ட் கொடுத்து ஓகேன்னு அவரோட ரிமூவல் ஆர்டரையும் கொடுத்துடணும். ஸோ பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ் பற்றி தெரியல அப்படின்னா இங்கே லக்ஷ்மிகாந்த் புக்லேயே பார்லிமெண்ட்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட் செஷன்ஸ்னு இருக்கும் சரிங்களா. சம்மர் செஷன், இது லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் 2020 கேட்டிருந்தது. ஸோ சம்மர் செஷன், வின்டர் செஷன், பட்ஜெட் செஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த செஷன்லேயே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ த அட்ரஸ் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை எ ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியம், இது வந்து ப்ரிலிம்ஸில் கேட்டுட்டாங்க ஆல்ரெடி இந்த கொஷின்லாம். ஸோ இது நம்ம கொலீஜியம் சிஸ்டம் எடுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் ஒரு கொஷின் இருக்குது, அதை நம்ம குரூப்பில் டெலிகிராம் லிங்க்கில் சென்ட் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு பாலிட்டி குரூப்பில் நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். So the address must be supported by a special majority of each house of the parliament. So பார்லிமெண்ட்டில் வந்து லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது, ரெண்டு ஹவுஸுமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ஜட்ஜை ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் மோஷன் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து எல்லாருமே இந்த சென்ஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து அக்செப்ட் பண்ண, அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னங்கிறது சொல்கிறேன். தட் இஸ் அ மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தட் ஹவுஸ்னால் லோக்சபா இல்லைனா ராஜ்யசபா, and a majority of not less than 2/3 of the members of that house present and voting. இப்போ present and votingனா இப்போ வந்து 50 பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த 50 பேரில் இன்டூ 2/3 போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், இன்டூ 2/3. ஸோ அவ்வளோ மக்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் டோட்டல் மெம்பர்ஷிப்லேயும் ஒரு மெஜாரிட்டி இருக்கணும், அவங்களும் அக்செப்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ டோட்டல் மெம்பர்ஷிப்லேருந்து இப்போ 100 டோட்டல் மெம்பர்ஷிப்னால் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்சபாவோட டோட்டல் மெம்பர்ஷிப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 545. ஸோ அந்த டோட்டல் மெம்பர்ஷிப்லேருந்து ஒரு மெஜாரிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், பாதி மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிமூவல் ஆர் டூ ப்ரூவ்ட் மிஸ்பிஹேவியர். ஸோ எதுக்காக ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும், எதுக்காக ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக ரிமூவ் பண்ண முடியும் ஒரு ஜட்ஜை சரிங்களா. ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், நல்லா பார்த்துக்கோங்க, அவர் மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டாருன்னு ரிமூவ் பண்ண முடியாது, அந்த மிஸ்பிஹேவியரை ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணணும். ஆர் இன்கெப்பாசிட்டினா அவர் அந்த ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு, ஜட்ஜாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும். ஸோ தஸ் அ ஜட்ஜ் ஆஃப் அ ஹை கோர்ட் கேன் பி ரிமூவ்ட் இன் த சேம் மேனர் as and the same grounds of the judge of the Supreme Court. ஸோ ரொம்ப முக்கியம், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ரிமூவலும் ஹை கோர்ட்டோட ஜட்ஜ் ரிமூவலும் ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. ஏன்னா வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஒரு ஜட்ஜை இப்படி தான் ரிமூவ் பண்ணணும், ஒரு ஜட்ஜோட ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், ஒரு ஜட்ஜோட இன்கெப்பாசிட்டி நீ எதுவுமே சொல்லலை, ஒரு விஷயமும் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதனால் பார்லிமெண்ட்டே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பார்லிமெண்ட் தான் இதுக்கான லாஸ் மேக் பண்ணுவாங்கன்னு. ஸோ பார்லிமெண்ட்டே த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்னு சொல்லி 1968 கொண்டு வராங்க. ரெகுலேட்ஸ் த ப்ரொசீஜர் ரிலேட்டிங் டு த ரிமூவல் ஆஃப் அ ஜட்ஜ். ஸோ ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப் அ ஹை கோர்ட் பை த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட். ஸோ இம்பீச்மெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. இம்பீச்மெண்ட்னா ரிமூவ் பண்ணுறது அவங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ ரிமூவல் மோஷன் சைன்டு பை 100 members. ஸோ எவ்வளோங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்ல. ஸோ ரிமூவல் மோஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த ஜட்ஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது 100 members வந்து லோக்சபாவில் சைன் பண்ணணும், அண்ட் 50 members வந்து ராஜ்யசபாவில் சைன் பண்ணணும். ஸோ சைன் பண்ணி இந்த 100 மெம்பரும் இந்த 50 மெம்பரும் 100 மெம்பர் வந்து லோக்சபாவில் இருக்கிறவங்க ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும், ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க சேர்மெண்ட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சரிங்களா. ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்டில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ த ஸ்பீக்கர் சேர்மன் மே அட்மிட் த மோஷன் ஆர் ரெஃப்யூஸ் டு admitted. ஸோ இந்த ஸ்பீக்கரோ இந்த சேர்மனோ இவங்க கொடுத்துருக்கிற மோஷனை சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரிமூவல் மோஷன், அதை வந்து அக்செப்ட் பண்ணலாம், இல்லை அக்செப்ட் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணிடலாம், முடியாதுப்பா கிளம்புங்க அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். ஸோ அட்மிட் பண்ணார், ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகே இந்த ரிமூவல் மோஷன் ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்கன்னா தென் த ஸ்பீக்கர் சேர்மன் இஸ் டு கான்ஸ்டியூட் அ 3-member committee to investigate into the charges. ஸோ இந்த ஸ்பீக்கர் சேர்மன் என்ன பண்ணுவார்னா 3 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சார்ஜஸை வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக வந்திருக்கிற இந்த ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியரோ இந்த இன்கெப்பாசிட்டியோ நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ த கமிட்டி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் த, ஸோ இந்த 3 மெம்பர் கமிட்டியில் யார் இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ்,
or a judge of the Supreme Court. Chief Justice இருப்பார், இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜ் இருப்பார், Chief Justice of India, சரிங்களா. அண்ட் Chief Justice of a High Court. ஸோ ஒரு ஹை கோர்ட்லேருந்து ஒரு Chief Justice வருவார். டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட், ஸோ நல்ல சவுண்டு நாலேஜ் உள்ள ஒரு ஜூரிஸ்ட்டை கூப்பிடுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த 3 மெம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து Chief Justice of India இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜு, செகண்ட் வந்து Chief Justice of a High Court, அதுக்கப்புறம் a distinguished jurist. So if the committee finds the judge to be guilty of misbehavior or suffering from an incapacity, ஸோ நான் சொன்ன மாதிரி மிஸ்பிஹேவியர் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா, இல்லை அவர் வந்து இன்கெப்பாசிட்டியால் சஃபர் ஆகுறாருன்னா, the house can take up the consideration of the motion. ஸோ அந்த ரெசல்யூஷன் மோஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்க இந்த 3 மெம்பர் கமிட்டி இப்போ அந்த மோஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி சைன் பண்ணி கொடுத்தாங்களே அவங்களோட மோஷனை. ஸோ ஆஃப்டர் த மோஷன், ஸோ அந்த மோஷன் எடுத்து நம்மளோட லெஜிஸ்லேச்சரில், தட் இஸ் பார்லிமெண்ட்டில், லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டியாக பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க, சரிங்களா. பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் அட்ரஸ் இஸ் presented to the president for the removal. ஸோ அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா பிரசிடென்ட்டோட கையில் அது போகும். ஸோ பில் மாதிரி தான், லோக்சபா ராஜ்யசபா தாண்டி அது வந்து யாருக்கு போகும்னா பிரசிடென்ட் கையில் போகுது. அதே மாதிரி இதுவும் வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் எல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஈச் ஹவுஸில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணக்கப்புறம் பிரசிடென்ட் கையில் போகும். அண்ட் ஃபைனலி த பிரசிடென்ட் பாசஸ் அண்ட் ஆர்டர் ரிமூவிங் த ஜட்ஜ். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லி அந்த ஜட்ஜை ரிமூவ் பண்ணிடலாம், சைன் போட்டுருவார். ஸோ ஃப்ரம் த above it is clear that the procedure for the impeachment of a judge of a high court is the same as that of the Supreme Court. ஸோ இத்தனை நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் எப்படியோ அதே மாதிரி தான் ஹை கோர்ட்டுக்கு ரிமூவல். ஸோ இங்கே எப்படி ஹை கோர்ட்டுக்கு படிக்கிறீங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோ தட் நோ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஹஸ் பின் இம்பீச் ஸோ ஃபார். ஸோ எந்த ஹை கோர்ட் ஜட்ஜையும் இது வரைக்கும் இம்பீச்மெண்ட் பண்ணதில்லை, ஏன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் ஆகாது, ரொம்ப கஷ்டம் அது, சரிங்களா. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்று இல்லைனா ரெசல்யூஷன் மோஷன் பாஸ் ஆகி வந்ததுனால ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் இல்லைனா ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஒரு ஜட்ஜை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த பிரசிடென்ட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் அ ஜட்ஜ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு another. பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணார், பிரசிடென்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், சரிங்களா. டு another ஆஃப்டர் கன்சல்ட்டிங் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதுவும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட கேட்டு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆன் ட்ரான்ஸ்ஃபர் he is entitled to receive in addition to his salary such compensatory allowances as may be determined by the parliament. ஸோ இந்த அவங்களோட அந்த காசு விஷயமாலாம் பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கான என்டைட்டில்மெண்ட்டை அவர் கொடுக்கணும். ரிசீவ் அன் அடிஷன் டு சேலரி, அவரோட சேலரியில் சின்ன அடிஷன் வந்து கொடுக்கணும். சச் காம்பன்சேட்டரி அலவன்சஸ், ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு தாவி போகிறாரு, எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போகணும், அதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் பார்த்துப்பாங்க. In 1977, the Supreme Court ruled that the transfer of High Court judges could be resorted to only as an exceptional measure and only in public interest and not by way of punishment. ஸோ 1977 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜட்ஜை ஹைகோர்ட் ஜட்ஜை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அது வந்து could be resorted to only as an exceptional measure. ரொம்ப வந்து லைக் எக்ஸ்ட்ரீமாக ஸ்டேஜில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, லைக் வேறு வழியே இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மட்டும்தான் பண்ணணும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக நீங்கள் பண்ணலாம், மக்களுக்காக நீங்கள் பண்ணலாம். பட் அவரை பனிஷ் பண்ணணும், நீங்கள் யாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. நீங்கள் கீழே கேள்விப்பட்டிருப்பீங்க, போலீஸ் யாராவது வந்து ஒழுங்காக இல்லைனா இந்த ஊருக்கு அந்த ஊருக்குன்னு சாமி படம் பார்த்துருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்காக யாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 1977 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அகைன் in 1994 the Supreme Court held that judicial review is necessary to check arbitrariness in transfer of judges. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜுடிஷியல் ரெவ்யூ வேணும். இப்போ நான் ஒரு ஜட்ஜாக இருக்கேன், என்னை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தமிழ்நாடுலேருந்து போய் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து இப்போ சண்டை போடுற இடத்துல வந்து திரிபுரா அந்த மாதிரி மேகாலயா அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஜுடிஷியல் ரெவ்யூ வந்து கேட்கலாம். நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்னோடய கேஸ் வந்து நான் ஃபைல் பண்ணலாம், எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு. பட் ஒன்லி த ஜட்ஜ் ஹூ இஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேன் சேலஞ்ச் இட். சொன்ன மாதிரி நான் மட்டும்தான் வந்து எனக்காக வாதாட முடியும், எனக்காக கேஸ் போட முடியும். ஸோ இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸஸ் த சுப்ரீம் கோர்ட் 1998 தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் பார்த்தோம். த சுப்ரீம் கோர்ட் ஒப்பைண்ட் தட் இன் கேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், ஸோ ஒரு ஹை கோர்ட்லேருந்து இன்னொரு ஹை கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஷுட் கன்சல்ட். ஸோ ஒரு ஹை கோர்ட்லேருந்து இன்னொரு ஹை கோர்ட்டுக்கு போகும்போது
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவர் யாரை கன்சல்ட் பண்ணணும்னா இன் அடிஷன் டு த கொலீஜியம் ஆஃப் 4 senior most judges of the Supreme Court. ஸோ இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார். அது இல்லாமல் 4 senior most judges of the Supreme Courtடையும் கன்சல்ட் பண்ணணும். சரிங்களா? த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் 2 high courts, அது இல்லாமல் 2 high courtsோட சீஃப் ஜஸ்டிஸை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஒன் ஃப்ரம் விச் த ஜட்ஜ் இஸ் பீங் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ எந்த ஸ்டேட்லேருந்து, தமிழ்நாடுலேருந்து திரிபுரானா, தமிழ்நாட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸையும் கன்சல்ட் பண்ணணும், திரிபுராவில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸையும் வந்து கன்சல்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொலீஜியம் சிஸ்டம் வேறு, ஒரு ஜட்ஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னும் அந்த சிஸ்டம் பெருசாக போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். 4 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிறாரு, 4 senior most ஜட்ஜஸ் இருக்காங்க, 2 high court ஜட்ஜஸ் இருக்காங்க. அந்த 2 high court ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து போகிறாரோ அங்கே, எங்கே அவங்கள ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க. சரிங்களா? ஸோ that's the sole opinion of the Chief Justice of India does not constitute the consultation process. ஸோ இங்கேயும் வந்து ஆர்பிட்ரரினஸை செக் பண்ணுறதுக்காக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் நினச்சா இந்த வேலையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், ஆக்டிங், அடிஷ்னல் அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். Acting Chief Justice. So the President can appoint a judge of a High Court as an acting Chief Justice of the High Court when. ஸோ ஒரு ஜட்ஜை வந்து எப்போ வந்து ஒரு ஹை கோர்ட்டுக்கு வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா த ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் இஸ் வேக்கண்ட். ஸோ இங்கே தமிழ்நாடோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு டிஎனோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து வேக்கண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை, அந்த இடம் வந்து வேக்கண்ட்டாக இருக்குன்னா அவர் ஒரு ஆக்டிங் பிரசிடென்ட் வந்து ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் இஸ் டெம்பரரிலி ஆப்சென்ட். ஸோ டெம்பரரியாக இப்போ ஒரு அடுத்த ஒரு 3 months கால் உடஞ்சிச்சு, கை உடஞ்சிச்சு அப்படின்னா டெம்பரரியாக ஆப்சென்ட்டாக இருக்கிறப்போ ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணலாம். த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் இஸ் அன்ஏபிள் டு பர்ஃபார்ம் இஸ் டியூட்டிஸ் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ அவர் வந்து அவரோட மைண்டு சரியில்லை, அன்ஏபிள், அவரோட வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ். ஸோ இது வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு பார்த்தோம். அடிஷ்னலும் ஆக்டிங் ஜட்ஜஸும் எப்படி வருவாங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு த பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் டியூலி குவாலிஃபைட் பர்சன்ஸ் ஆஸ் அடிஷனல் ஜட்ஜஸ் ஆஃப் அ ஹை கோர்ட் ஃபார் அ டெம்பரரி பீரியட் நாட் எக்ஸீடிங் 2 years. ஸோ இப்போ ரொம்ப ஒர்க் லோட் அதிகமாக இருக்குன்னா அடிஷ்னல் ஜட்ஜஸை வந்து அவங்களுக்கு அந்த ஹை கோர்ட்டுக்கு, இந்த ஹை கோர்ட்டுக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குன்னா அவங்கள வந்து அடிஷ்னல் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட் ஒரு 2 வருஷ டேர்முக்கு. தேர் இஸ் அ டெம்பரரி இன்க்ரீஸ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் த ஹை கோர்ட். சொன்ன மாதிரி ஒர்க் லோட் அதிகமாக, தேர் இஸ் அரியர்ஸ் ஆஃப் ஒர்க் இந்த ஹை கோர்ட். ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அடிஷ்னல் ஜட்ஜஸ் வருவாங்க. த பிரசிடென்ட் கேன் ஆல்சோ அப்பாயிண்ட் டியூலி அ குவாலிஃபைட் பர்சன் as an acting judge of a high court. ஸோ ஹை கோர்ட்டுக்கு ஆக்டிங் ஜட்ஜஸும் தேவைப்படுவாங்க. ஸோ when a judge of that high court other than the chief justice is unable to perform, அதே மாதிரி தான், he is unable to perform his duties due to absence or any other reason, appointed to act temporarily as chief justice of that high court. ஸோ இங்கே இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜட்ஜே வந்து ஹை கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை அப்படிங்கிறனால இவர் ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிட்டார்னா இவரோட ஜட்ஜு பொசிஷன் வந்து வேக்கண்ட் ஆகிடுது. ஸோ அதனால் ஒரு ஆக்டிங் ஜட்ஜை வந்து அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ an acting judge holds office until the permanent judge resumes. ஸோ இந்த ஆக்டிங் ஜட்ஜ் வந்து பெர்மனன்ட் ஜட்ஜ் வர வரைக்கும் இவர் வந்து ஆஃபீஸில் வந்து இருப்பார். அண்ட் ஹவர் போத் த அடிஷ்னல் ஆர் ஆக்டிங் ஜட்ஜ், ஸோ அடிஷ்னல் ஜட்ஜாக இருக்கட்டும் ஆக்டிங் ஜட்ஜாக இருக்கட்டும் கேனாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப்டர் அட்டைனிங் தி ஏஜ் ஆஃப் 62. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 62 வயசு தான் வந்து லிமிட், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா at any time the chief justice of a high court of a state can request a retired judge. ஸோ எந்த டைமாக இருந்தாலும் சரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணுவார்னா ஆஃப் அ ஸ்டேட் கேன் ரிக்வெஸ்ட் அ ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஸோ ஆல்ரெடி ரிட்டையர் ஆகி 62 வயசு மேலே ஆகி போயிருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கலாம் ஆஃப் தட் ஹை கோர்ட் ஆர் எனி அதர் ஹை கோர்ட் டு ஆக்ட் as a judge of the high court of that state for a temporary period. ஸோ 62 வயசாகி வெளியில் போனவங்களை வந்து ஜட்ஜாக இருந்து வெளியில் போனவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் இந்த ஹை கோர்ட்டில் வந்து வேலை செய்யுங்க, ஜட்ஜாக இருங்கன்னு சொல்லி கூப்பிடலாம். சரிங்களா? and he can do so only with the previous consent of the president and also of the person to be so appointed. ஸோ இந்த மாதிரி இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் வந்து எப்போ இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரசிடென்ட் கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும் அண்ட் அந்த கன்சர்ன்டு பர்சன் கிட்ட முன்னாடியே கேட்டு தான் அப்புறம் தான் வந்து வரணும் அவர் ஆஃபீஸ்க்குள்ளே. ஸோ such a judge is entitled to such allowances as the president may determine. ஸோ இங்கே பார்லிமெண்ட்டில் இந்த அடிஷ்னலாக வர இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜோட அலோவன்சஸ் வந்து பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவார். ஹீ வில் ஆல்சோ என்ஜாய் ஆல் த ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த கோர்ட்குள்ளே ஒன்ஸ் வந்துட்டார் அப்படின்னா கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ஃபுல்லாமே என்ஜாய் பண்ணுவார். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் தட் ஹை கோர்ட். பட் ஹீ வில் நாட் அதர்வைஸ் பி டீம் டு பி அ ஜட்ஜ் ஆஃப் தட் ஹை கோர்ட். ஸோ என்ஜாய் மட்டும் தான் பண்ண முடியும் தவிர நீங்கள் முழுக்க நீங்கள் பெர்மனன்ட் ஜட்ஜ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ண முடியாது.
நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ ஹை கோர்ட்டோட இண்டிபெண்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the independence of a high court is very essential for the effective discharge of duties assigned to it. So it should be free from encroachments, pressures and interference of the executive. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்ஜாக் அந்த மாதிரி தான். ஸோ வெளியில் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோ இப்போ லோக்சபா, ராஜ்யசபா, பார்லிமெண்ட்லேருந்தோ எந்த லெஜிஸ்லேச்சர்ஸ்லேருந்து எந்த ப்ரெஷரும் வந்து இவங்களுக்கு வரக்கூடாது. இட் ஷுட் பி அலவுட் டு டூ ஜஸ்டிஸ் விதவுட் ஃபியர். ஸோ ஃபியர் இல்லாமல் வந்து ஃபியர் ஆஃப் ஃபேவர் இல்லாமல் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்கணும். The constitution had made the following provision to safeguard and ensure the independent and impartial functioning of a high court. ஸோ கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் கொடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா பாருங்கள். மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஸோ த ஜட்ஜஸ் ஆஃப் அ ஹை கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறாரு, விச் மீன்ஸ் கேபினெட். ஸோ கேபினெட்னா பிரசிடென்ட்டுக்கு கீழே வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட எய்ட் அண்ட் அட்வைஸ் கேட்டு தான் பிரசிடென்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ கேபினெட் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் இது. ஸோ இன் கன்சல்டேஷன் வித் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இட் செல்ஃப். ஸோ பிரசிடென்ட் வந்து அவர் மட்டும் தனியாக இல்லாமல் ஜுடிஷியரிக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுறாரு. நம்ம 3 ஜட்ஜஸ் கேசஸ் பார்த்தோம் இல்லையா, வித் த மெம்பர்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, தட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட். ஸோ the provision curtails the absolute discretion of the executive. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கையில் வந்து எதுவுமே கிடையாது, முழுக்க எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி தான் வராங்க. as well as ensures that the judicial appointments are not based on any political or practical consideration. ஸோ பொலிட்டிக்கல் அப்படின்னா லெஜிஸ்லேச்சரில் இருக்கிறவங்க இவன் எனக்கு ஃபேவரபிளானவன், நாளைக்கு இவன் வந்தானா இவன் ஜட்ஜ் ஆனானா எனக்கான தீர்வு, நான் வந்து ரேப்பு இந்த மாதிரி கொலை எல்லாம் பண்ணுவேன், அவன் வந்து எனக்கு காப்பாற்றி விட்ருவான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தான் அதை மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை இந்த மாதிரி ஆக்குனாங்க. பிரசிடென்ட் கன்சல்டேஷன் பண்ணுவாங்க ஜுடிஷியரியில் இருக்கிறவங்க கூடயும். செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கொடுத்துருக்காங்க. Judges of high court are provided with the security of tenure. They can be removed from office by the president only in the manner or the grounds mentioned in the constitution. So constitution proved misbehavior nu kuduthirukanga, incapacity nu kuduthirukanga, adu padi mattum dhaan panna mudiyum. So this means that they do not hold their office during the pleasure of the president. So pleasure of the president na president eppa nanachalum avangala remove pannira mudiyum. Ipo governor la pathina pressure of the president kedil da irukkaru. So andha madri illama ivangalukku thani tenure irukku. So indha mari nadandha mattum dhaan remove panna mudiyum through though they are appointed by him, so by the president. So this is obvious from the fact that no judge of high court has been removed or impeached. So ungalke theriyum high court la yarume impeach pannadilla. Fixed service conditions in pathina the salaries, allowances, privileges, leave, pension idalam paathom judges of high court are determined from time to time by the parliament that determine பண்ணுவாங்க. But they cannot be changed or to their disadvantage after the appointment except during the financial emergency. That already பாத்துறோம். Thus the condition of service of the judges of a high court remains same during the term of the office. So expenses charged on the consolidated fund. ஸோ இவங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக எக்கனாமிக்ஸில் பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, the salaries and allowances of the judges, the salaries and allowances of the judges, the salaries, allowances and pensions of the staff. ஸோ உள்ளுக்குள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட salaries, allowances, pensions as well as the administrative expenses. ஒரு ஹை கோர்ட்டுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஆர் சார்ஜ் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ரொம்ப முக்கியம், ஹை கோர்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அதனால் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட்லேருந்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியம். ஒரு ஜட்ஜோட salaries, allowances, அப்புறம் salaries, allowances, pensions of the staffs as well as the administrative expense of the high court. Thus they are non-votable by the state legislature. So stateனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பட்ஜெட் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பட்ஜெட்டுக்கு ஓட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி salaries, allowances, pensionsக்குலாம் ஓட் பண்ண முடியாது. ஸோ என்ன இருக்கோ பார்லிமெண்ட் என்ன டிட்டர்மைன் பண்ணுறாங்களோ அதை எடுத்து கொடுத்துடணும். Though they can be discussed, but state legislature discuss பண்ணலாம். It should be noted here that the pension of a high court judge is charged on the consolidated fund of India, not the state. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எக்ஸாமில் வந்து பொட்டென்ஷியல் பாயிண்ட்ஸ் இது. அதனால தான் இங்கே பென்ஷன் கொடுக்கல, யாராவது நோட் பண்ணிங்களான்னு தெரில. இங்கே salaries, allowances and pensions of the staff கொடுத்துருக்காங்க, பட் ஜட்ஜோட salaries, allowances மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த இந்தியாவிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? So conduct of judges cannot be discussed. So the constitution prohibits any discussion in parliament or in state legislature with respect to the conduct of the judges of a high court in the discharge of their duties except when an impeachment motion is under the consideration of the parliament. So ஒரு ஜட்ஜை இம்பீச் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஜட்ஜோட பேர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து வரணும். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி வந்து லைக் பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அவரோட டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் நிறையா வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பார் இல்லையா, அதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில். ஸோ பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. The retired permanent judge of a high court are prohibited from pleading or acting in any court before any authority in India except the Supreme Court and in the other high court. ஸோ சுப்ரீம் கோர்ட்டையும் ஹை கோர்ட்டையும் தவிர்த்துட்டு மிச்ச கோர்ட்ஸ்லாம் வந்து
எங்கேயுமே வந்து ஒன்று ப்ளீட் பண்ணக்கூடாது இல்லை ஆக்ட் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் என்ஷூர்ஸ் தட் தே டு நாட் ஃபேவர் எனி ஒன் இன் த ஹோப் ஆஃப் ஃபியூச்சர் ஃபேவர். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ், ஹை கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் வந்து நாளைக்கு எனக்கு சப்பார்டினேட் கோர்ட்ஸ்லையோ இல்லை வேறு எங்கேயாவது வேலை கிடைக்கும், ரிட்டையர் ஆனதுக்கப்புறமே என்னை கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, ஒர்க் பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிறக்காக இப்போ வந்து ஃபேவரபுளாக யாருக்காவது ஃபேவரபுளாக வந்து அவர் தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் வந்து அவர் பேன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு. அன்லெஸ் அண்ட் அன்டில் பிரசிடென்ட்டே வந்து நான் சொன்னாலே ஆக்டிங் ஜட்ஜாக கூப்பிட்ற வரைக்கும். ஸோ பவர் டு பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட்டுக்கு வந்து பனிஷ் பண்ணுறது. ஹைகோர்ட் கேன் பனிஷ் எனி பர்சன் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட். ஸோ ஹைகோர்ட் வந்து கண்டெம்ட்னா இப்போ ஒரு தீர்ப்பு தராங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலைன்னா அதுக்கு தனியாக பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ தட்ஸ் இட்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் கேனாட் பி கிரிட்டிசைஸ்ட் அண்ட் ஒப்போஸ்ட் பை எனிபடி. ஸோ அது ஹைகோர்ட் கொடுக்குற தீர்ப்பை வந்து யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அப்போஸ் பண்ணக்கூடாது. So this power is vested in the High Court to maintain its authority, dignity and honor. So High Court ஒரு தீர்ப்பு கொடுக்கும், நீ கொடுத்துருப்போ நான் என் வேலையை பார்க்குறேன், யாரும் போயிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டெம்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீடம் டு அப்பாயிண்ட் இட் ஸ்டாஃப். ஸோ உள்ளுக்குள்ளே அதோட ஸ்டாஃப்ஸை வந்து அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். The Chief Justice of the High Court can appoint officers and servants of the High Court without any interference from the executive. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ண தேவையில்லை, Chief Justice of High Court அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். He can also prescribe their conditions of service. அவங்க எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணணும், இல்லை எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும், அது எல்லாமே வந்து Chief Justice of High Court பார்த்துப்பாரு. இட்ஸ் jurisdiction cannot be curtailed. ஸோ curtailனா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து அதோட தமிழ்நாடு ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே தமிழ்நாடு வேணாம், தமிழ்நாடு ஒரு பாதி எடுத்துக்கோங்க, இந்த பாதி வந்து வேறு ஸ்டேட்டு கொடுத்துருங்க அப்படின்லாம் பண்ண முடியாது. ஸோ தி jurisdiction and powers of the High Court is in so far as they are specified in the Constitution of India cannot be curtailed both by the Parliament and by the state legislature. So Parliament நினைச்சாலும் பண்ண முடியாது, state legislature நினைச்சாலும் பண்ண முடியாது. But in other respects the jurisdiction and powers of the High Court can be changed both by the Parliament and the state legislature. So in case வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவை வந்துட்டு பைஃப்யூரிகேட் பண்ணி தெலுங்கானாவாக மாற்றினாங்க. ஸோ இங்கே ஹைகோர்ட் புதுசாக ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆந்திராவில் இருக்கிற ஹைகோர்ட் வந்து ஆந்திராவில் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமே தவிர, பட் தனியாக வந்து ஒரு தமிழ்நாடு ஹைகோர்ட் இருக்குன்னா நீ வந்து பாதி மட்டும் எடுத்துக்கோ, இதை வேறு யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ செப்பரேஷன் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் ஃபுல்லாமே செப்பரேட்டடாக இருக்கணும். செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட். So the Constitution directs the state to take steps to separate the judiciary from the executive in public services. So this means that the executive authority should not possess the judicial power. So executive-ல இருக்கிறவங்க வந்து ஜட்ஜ் ஆக முடியாது, சரிங்களா? So consequent upon its implementation, the role of executive authorities in the judicial administration came to an end. So நம்ம இந்த NJAC-லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறனால தான் அதை தூக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து jurisdiction and powers of the High Court. ஸோ powers of the High Court பற்றி பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஹைகோர்ட்லேயே இதுதான் லாஸ்ட் டாபிக். ஸோ உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸாக போடுங்க. போட்டுட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஐ டெஃபினெட்லி போஸ்ட் இன் ஆர் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். பிகாஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த சைட்லேருந்து நம்ம எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்கோம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ப்ரொமோட்டிங்கும் மார்க்கெட்டிங்கும் எதுவுமே பண்ணுறதில்ல. சோன்லி ரிலையிங் ஆன் தி சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ உங்கள் மேலே தான் ரிலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட வீடியோஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குரூப்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த குட் ஹார்ட் இருக்குது. ஏன்னா எனக்கு வர கால்ஸ்லையும் மெசேஜஸ்லையுமே தெரியுது, இவங்க ரெஃபர் பண்ணாங்க, அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னு நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த குட் சோல்ஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நம்மளோட பாலிட்டி கோர்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரேடியாக ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுறேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் பாலிட்டி ரிலேட்டடான என்ன விஷயம் வந்தாலும் அதையும் கட் பண்ணி உங்களுக்கு பாலிட்டி கோர்ஸில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாட் ஓன்லி ஸ்டாட்டிக் போர்ஷன், நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அட் த சேம் டைமில். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். Okay, so jurisdiction and powers of the High Court. So like the Supreme Court, the High Court has been vested with quite extensive and effective powers. So நிறைய powers வந்து இருக்கு. It is the highest court of appeal in the state. So stateல வந்து எது highest court ன்னு பார்த்தீங்கன்னா High Court தான். It is the protector of the fundamental rights of the citizen. So already தெரியும், Article 226 படி நீங்கள் வந்து High Courtuக்கு போகலாம். உங்கள் fundamental rights violate ஆச்சுன்னா Article 32 வச்சு நீங்கள் டேரெக்டாக Supreme Courtum போய்க்கலாம். இது ஆல்ரெடி நீங்கள் fundamental rights நம்ம பார்த்து முடிச்சாச்சு. So it is vested with the powers to interrupt the constitution. So கான்ஸ்டியூஷனில் சில விஷயங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா இன்டர்ப்ட் பண்ணி ஹைகோர்ட்டும் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். பிசைட்ஸ் இட் ஹேஸ் சூப்பர்வைசரி அண்ட் கன்சல்டேட்டிவ் ரோல்ஸ். ஸோ சூப்பர்வைசரி ரோல்ஸும் இருக்கும், கன்சல்டேட்டிவ் இப்போ லைக் பிரசிடென்ட் நினச்சாருன்னா கன்சல்ட் பண்ணலாம், சரிங்களா?
However, the constitution does not contain detailed provision with regard to the jurisdiction and powers of the high court. ஸோ உன்னோட jurisdiction இதுதான், high courtோட பவர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் சொல்லலை. It only lays down the jurisdiction and powers of a high court. It only lays down that the jurisdiction and powers of the high court are to be the same and immediately before the commencement of the constitution. ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் பண்ணது 1950 வந்து கமெண்ட்ஸ் பண்ணோம், Jan 26, 1950. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ ரெஸ்பெக்டட் ஹை கோர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் தேர் இஸ் ஒன் அடிஷன், தட் இஸ் த கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் அ ஹை கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் ரெவென்யூ மேட்டர்ஸ் விச் இட் டிட் நாட் என்ஜாய் இன் த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் எரா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஹை கோர்ட்ஸ்க்கு வந்து ரெவென்யூ மேட்டர்ஸில் எந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஸோ எதுவுமே வந்து இம்ப்ளை பண்ண முடியாது. இப்போ வந்து கமென்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்த அதே ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து ரெவென்யூ மேட்டர்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கு. That there is one addition, that is the constitution gives a high court jurisdiction over revenue matters இருக்கிற jurisdictionும் வந்து வந்திருக்கு. So the constitution also, so இது என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். So the constitution also confers by other provisions some more additional powers on a high court, like so constitutionல இருக்கு writ jurisdiction பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பார்ப்போம். Power of superintendence, consultative power, etc. Moreover, it empowers the parliament and the state legislature to change the jurisdiction and powers of the high court. So moreover, it empowers the parliament and the state legislature. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இப்போ ஆந்திரா தெலுங்கானாவில் பிரிக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை குறைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அட் ப்ரெசென்ட் த ஹை கோர்ட் என்ஜாய்ஸ் த ஃபாலோயிங் ஜூரிஸ்டிக்ஷன். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஹை கோர்ட் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் இருக்குது, சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க, பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரெவியூவும் இருக்குது. ஸோ இது என்னன்னு தனித்தனியாக பார்ப்போம். ஸோ த ப்ரெசன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட் ஆர் கவர்ன்ட் பை த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸால் கவர்ன் ஆயிருக்கு. த லெட்டர்ஸ் பேட்டன்ட், த ஆக்ட்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் மூலிமா, த ஆக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் சிவில் ப்ரொசீஜர் கோட். ஸோ இது எல்லாமே வந்து ஹை கோர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி பார்ப்போம். இட் மீன்ஸ் த பவர் ஆஃப் த ஹை கோர்ட் டு ஹியர் டிஸ்பியூட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், நாட் பை வே ஆஃப் அப்பீல். ஸோ அப்பீல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த கேஸில் வந்து எனக்கு ஹைகோர்ட்டில் வந்து ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்கலன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன். சரிங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் அப்பீல் பண்ணுறேன், அப்பீல். சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து இப்போ சபார்டினேட் கோர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் சில பேர் ஹைகோர்ட்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டேரெக்டாக வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் வந்து அந்த கேஸ் வந்து வரணும். சபார்டினேட் கோர்ட் போயிட்டுலாம் வர முடியாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் எங்கே போகணுன்னா ஹைகோர்ட் தான் போக முடியும் அதுக்கு. ஸோ அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. இட் எக்ஸ்டென்ஸ் டு த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிராலிட்டி அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட். ஸோ கோர்ட் ஏதாவது தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டேரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு தான் போகும், கண்டெம்ப்ட் பனிஷ் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிராலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப்ஸு, இந்த சீஸு, இது மேலே நேவிகபிள் வாட்டர்ஸ், இதிலலாம் வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் வந்து லைக் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ நம்ம லைக் கோஸ்ட் லைன் இருக்குது அப்படின்னா, இந்த கோஸ்ட் லைனில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ன்னு பார்த்துருப்போம், இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ், 24 நாட்டிக்கல் மைல்ஸ் இதெல்லாம். ஸோ அங்கே வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கோஸ்ட் கிட்ட இருக்கிற ரெஸ்பெக்டிவ் கோஸ்ட் கிட்ட இருக்கிற ஹைகோர்ட், இப்போ இங்கே இந்த கோஸ்ட் தமிழ்நாடு கோஸ்ட் கிட்ட ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா தமிழ்நாடு ஹைகோர்ட் தான் எடுத்து அந்த மேட்டரை பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஏதாவது வந்து டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா அது வந்து ஹைகோர்ட் வந்து பார்த்துப்பாங்க. ரிகார்டிங் எ ரெவென்யூ மேட்டர் ஆர் அன் ஆக்ட் ஆர்டர்ட் ஆர் டன் இன் ரெவென்யூ கலெக்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல ரெவென்யூவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹைகோர்ட்ஸ்ட்டே இல்லை, அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூவோட அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்துருச்சு, ஜூரிஸ்டிக்ஷனும் வந்துருச்சு. ஸோ இப்போ இன்கேஸ் ஜிஎஸ்டி ஏதாவது ஃபைல் பண்ணும்போது யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இந்த இன்வாய்ஸ் வரலை, அந்த ஐடிசி வரலை அப்படின்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வரலை அப்படின்னா நீங்கள் கேஸ் போடுறீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் போய் போடலாம். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 226 உங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா நீங்கள் ஹைகோர்ட்ஸ் வந்து போகலாம். 226 கீழே டேரெக்டாக. கேசஸ் ஆர்டர் டு பி transferred from a subordinate court involving the interpretation of the constitution of its own file. So in case வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஏதாவது ப்ரொவிஷன்ஸை இன்டர்ப்ரெட் பண்ணி, ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை இன்டர்ப்ரெட் பண்ணி சபார்டினேட் கோர்ட்டுக்கு தெரியாமல் அது போயிடுச்சு அப்படின்னா அதை டேரெக்டாக வந்து அடுத்து ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ த ஃபோர்த் ஹைகோர்ட், the four high courts, that is Calcutta, Bombay, Madras and Delhi High Court have original jurisdiction in cases of higher value. ஸோ ஹையர் வேல்யூ வந்து இவங்களுக்கு இருக்குங்கிறாங்க. ஏன்னா இதை வந்து அந்த பிரிட்டிஷ் டைம் பீரியட்லேருந்தே வந்து இந்த கோர்ட்ஸ்க்கு வந்து அதிக பவர்ஸ் இருக்குது. ஸோ பிஃபோர்
1973, the Calcutta, Bombay and Madras High Court also had original criminal jurisdiction. So 1973க்கு முன்னாடி Calcutta, Bombay, Madras High Court அந்த மூணு மெயின் பிரசிடென்சிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த இவங்களுக்கு கீழே இவங்க ஸ்டேட்டுக்கு கீழே என்னெல்லாம் விஷயம் நடக்குதோ, கிரிமினல் விஷயம் நடக்குதோ, அது டைரெக்டாக வந்து இவங்களுக்கு தான் போகும். ரெஸ்பெக்டட் Calcutta, Bombay, Madras High Court தான் போகும். ஸோ திஸ் வாஸ் ஃபுல்லி அபாலிஷ்ட் பை த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். ஸோ இது வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு 1973 அந்த வருஷம் கொண்டு வராங்க. ஸோ அதுபடி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் என்ன கொடுத்துருக்கோ அதுபடி ரெஸ்பெக்டட் ஹை கோர்ட்ஸ் வந்து அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் empowers a high court to issue writs including habeas corpus, mandamus, certiorari, prohibition, quo warranto. இதெல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் படிச்சிட்டிங்க. இருந்தாலும் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணாதனால நான் திருப்பி எடுக்கிறேன். பண்ணாதவங்களுக்கு திருப்பி எடுக்கிறேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரிவிஷனாக வச்சுக்கோங்க. For the enforcement of the fundamental rights of the citizen and for any other purpose. So the phrase for any other purpose refers to the enforcement of an ordinary legal right. So ஒரு ordinary legal right enforce பண்ணுறக்கும் வந்து high court வந்து ப்ளே பண்ணலாம், not only fundamental rights. So the high court can issue writs to any person, authority and government not only within its territorial jurisdiction but also outside its territorial jurisdiction if the cause of action arises within its territorial jurisdiction. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ்நாடு ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஹைகோர்ட் இருக்குது. ஸோ கர்நாடகா ஹைகோர்ட் இருக்குன்னா நான் போய் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் போடுறேன் அப்படின்னு. ஸோ யார் மேலேயாவது வந்து ஹேபஸ் கார்பஸ் வந்து போடுறேன் அப்படின்னா, அந்த ஹேபஸ் கார்பஸ் வந்து கர்நாடகாவில் இருக்கிறவங்க மேலே போடுறேன் அப்படின்னா, தமிழ்நாடுல இருக்கிற ஹைகோர்ட் இங்கேயும் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம், சரிங்களா? ஸோ ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. கொடுக்கல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள கோர்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஹேபஸ் கார்பஸ். ஏன்னா அந்த பர்சன் வந்து லைக் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்கள வந்து சுட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு தனி மனிதனோட லைஃப்பை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ப்ரொவிஷன். ஸோ மேண்டமஸ், செர்டியோரரி, ப்ராஹிபிஷன், quo warranto. ஸோ இதில் வந்து சிலது உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு இது காமனாக தெரியும், ஏன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மெயினாக ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸில் இது வந்துடும். ப்ராஹிபிஷன் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு லோவர் கோர்ட் வந்து ஹையர் கோர்ட்டோட வேலையை எடுத்து செய்யக்கூடாது. இப்போ ஒரு ஹைகோர்ட்டோட வேலை ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது, சபார்டினேட் கோர்ட் செய்யக்கூடாது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட வேலை ஹை கோர்ட் செய்யக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டமஸ், செர்டியோரரி, quo warranto அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ யார் நல்லா மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட கமெண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் இல்லைனா டெலிகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ மேண்டமஸ்னால் என்ன கிளியராக, செர்டியோரினா என்னென்னு எக்ஸாம்பிளோட, quo warrantoனா என்ன அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட கொடுங்க. ஓகே. So the writ jurisdiction of the High Court under Article 226 is not exclusive but concurrent with the writ jurisdiction of the Supreme Court. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Article 32ல இருக்கிற writ jurisdiction ஒன்று தான், 226ல இருக்கிற writ jurisdiction ஒன்று தான். It means when the fundamental rights of the citizens are violated, the aggrieved party has the option of moving either to the High Court or the Supreme Court directly. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Article 226 கடையில் ஹை கோர்ட்டும் போகலாம், என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சு அப்படின்னா. இப்போ யாராவது அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நான் 226ல வந்து கேஸ் போடலாம். இல்லை 32க்குள்ளே டேரெக்டாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னு போகலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் படிக்கவே இல்லை, நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே எனக்கு தெரியவே தெரியாது, நான் இந்த வீடியோ டேரெக்டாக வந்து ஹைகோர்ட் வீடியோ பார்க்குறேன்னா பார்க்காதீங்க, ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு ஆர்டரில் வாங்க எப்போவுமே, இல்லைனா உங்கள் மைண்ட் வந்து உங்களை ரொம்ப டிசீவ் பண்ணிடும், கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும் உங்களை. இந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கல அப்படின்னா நிறைய இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. பட் பார்த்தீங்கன்னா வந்து லிமிட்டடாக தான் இருக்குது, பட் அந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும். Okay, so however the writ jurisdiction of the High Court is wider than that of the Supreme Court. Important point, already previous year UPSC questionல கேட்டிருந்தது, High Courtோட writ jurisdiction வந்து எப்பவுமே வந்து அதிகம் compared to the Supreme Court. This is because the Supreme Court can issue writs only for the enforcement of the fundamental rights and not for any other purpose. That is, it does not extend to the case where the breach of an ordinary legal right is alleged. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து கம்மி, ஏன்னா அவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் தான் எடுத்து பார்க்குறாங்க. பட் ஹைகோர்ட் வந்து ஒரு நார்மல் ஆர்டினரி லீகல் ரைட் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பாதிக்கப்பட்டாலும் அவன் ஹைகோர்ட்டுக்கு வந்து போகலாம். ஸோ அதனால தான் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் இஸ் மோர் தென் தட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்.
சரிங்களா? ஓகே. ஸோ இந்த சந்திரகுமார் கேஸ் 1997 நடக்கும். The Supreme Court ruled that the writ jurisdiction of both the High Court and the Supreme Court constitute a part of the basic structure of the Constitution. Hence, it cannot be ousted or excluded even by way of an amendment to the Constitution. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி ஒரு சாப்டர் தனியாக இருக்கும். ஸோ அந்த சாப்டரையும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம கோர்ஸில் கவர் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் கான்ஸ்டியூஷனில் பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணல. ஸோ இப்போ சில விஷயத்தெல்லாம் கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட் நினச்சாங்கன்னா அமெண்ட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுற லைக் தகுதி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட், தேர்ட் அமெண்ட்மெண்ட், 101st அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கொண்டு வராங்க இல்லையா? ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்க சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறக்காக அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. பட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ்வானந்த பாரதி கேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரியாம்பிள் அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை வந்து அமெண்டே பண்ணக்கூடாது பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கி எதில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டப்பா இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்காக நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா தெரியும். ஸோ ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பாக்குள்ளே வந்து ஒரு லா இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லா வந்து பார்லிமெண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க இந்த ஒரு பாயிண்ட், லா வேணாம் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். பார்லிமெண்ட் வந்து இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த பாயிண்ட் எடுத்து இந்த டப்பாக்குள்ளே போட்டுருவாங்க. இந்த டப்பா கான்ஸ்டியூஷன், இந்த டப்பா தான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து அப்படியே இதுக்குள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்னால இந்த பாயிண்டில் திருப்பி கை வைக்க முடியாது. ஸோ டைம் பை டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்களா, எதெல்லாம் அவங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு தோணுதோ அப்படியே இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து தூக்கி இதில் போட்டுருவாங்க. அப்போது இந்த டப்பாவில் பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டப்பாவை வந்து பார்லிமெண்ட்னால கையே வைக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஹை கோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை எடுத்து எல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சரில் மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அதை தான் வந்து சந்திரகுமார் கேஸ் வந்து சொல்கிறாங்க இதில். ஸோ கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸில் மோஸ்ட்டாக கேசஸ் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இப்போ சபார்டினேட் கோர்ட் போயிட்டு அப்புறம் ஹை கோர்ட் வந்து ஒரு கேஸ் வருது அப்படின்னா அது அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் டேரெக்டாக ஹை கோர்ட்டுக்கு வருது. த ஹை கோர்ட் இஸ் primarily a court of appeal. ஸோ கோர்ட் ஆஃப் அப்பீல்னு சொல்கிறாங்க. இட் ஹியர்ஸ் அப்பீல் அகேன்ஸ்ட் த ஜட்மெண்ட் ஆஃப் சபார்டினேட் கோர்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் இட்ஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ தமிழ்நாடு கடையில் நிறைய சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட அவங்க ஒழுங்காக தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு வருவாங்க, அப்பீல் பண்ணுவாங்க. ஸோ இட் ஹேஸ் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இன் போத் சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸில் வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஸோ ஹென்ஸ் த அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ ஹை கோர்ட் இஸ் வைடர் தேன் இட்ஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ ஹை கோர்ட் is wider than the original jurisdiction. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற கேசஸை விட அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற கேசஸ் ஹை கோர்ட்ஸ்க்கு வரது வந்து அதிகமாக இருக்கும் எப்போவுமே. இப்போ சிவில் மேட்டர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா த சிவில் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ ஹை கோர்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட் அப்பீல்ஸ் ஃப்ரம் த ஆர்டர்ஸ் அண்ட் ஜட்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லேருந்து வர அப்பீல்ஸு அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லேருந்து வரது அண்ட் அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ்லேருந்து வரலாம் லை டேரக்ட்லி டு த ஹை கோர்ட். ஸோ ஹை கோர்ட்டு தான் டேரெக்டாக இவங்க போக முடியும், சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. ஆன் போத் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் இஃப் த அமௌண்ட் exceeds the stipulated limit. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் இருக்கட்டும், அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் இருக்கட்டும், சபார்டினேட் கோர்ட்ஸில் இருக்கட்டும், எல்லாத்துலேருந்தும் ஒரு கேஸ் வந்து வருது, சிவில் மேட்டர் ரிலேட்டடாக ஏதாவது கேஸ் வருது அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் ஹை கோர்ட்டுக்கு தான் போகும். செகண்ட் அப்பீல்ஸ் ஃப்ரம் த ஆர்டர்ஸ் and judgments of the district court or other subordinate courts lie to the high court in the cases involving question of law only and not questions of fact. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிவில் மேட்டர்ஸ்னால் இது ரிலேட்டட் டு மணி மேட்டர்ஸ், இந்த லேண்ட் கிராபிங் இதெல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் அப்பீல்னால் ஃபஸ்ட்டாக வந்து வர்றது, ஃபஸ்ட்டாக இந்த சென்ஸ் வந்து ஒரிஜினல் இல்லாமல் கீழே எங்கேயாவது லைக் இப்போ யாராவது செக் மோசடி ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த செக்கோட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டே இருக்காது, ஃபால்ஸ் செக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ இல்லை அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ இல்லை சபார்டினேட் கோர்ட்லேயோ வந்து இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அங்கே உங்களுக்கு
ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்கலன்னா அது டேரெக்டாக நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கொஸ்டின்ஸ் ஆன் லா அண்ட் ஃபேக்ட். இப்போ லானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவில் ப்ரொசீஜர் கோடில் வந்து லா ஒழுங்காக கொடுத்துருப்பாங்க, அதை ஒழுங்காக இன்டர்பிரேட் பண்ணாமல் கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும், அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதர் சபார்டினேட் கோர்ட்ஸாக இருக்கும், ஒழுங்கான லாவை ஃபாலோ பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னொன்று ஃபேக்ட்னா வந்து ஆல்ரெடி முன்னாடியே இருந்திருக்கிற நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதை வச்சு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை வச்சு இவங்க வந்து தீர்ப்பு கொடுக்கலாம். அதையும் கொடுக்காம புதுசாக ஒரு தீர்ப்பு கொடுத்தனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்ரிவேட்டட் பர்சன் வந்து ஹை கோர்ட்டுக்கு வருவார். அது செகண்ட் அப்பீல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கீழே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டையும் போயிட்டு, அப்புறம் சபார்டினேட் கோர்ட் போயிட்டு, அதுக்கு மேலே ஒரு கோர்ட் போயிட்டு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கு வருது. ஸோ ஆல்ரெடி 2 அப்பீல் தாண்டி அதுக்கப்புறம் தான் ஹை கோர்ட்டுக்கு வரும். ஸோ செகண்ட் அப்பீல்ஸ் ஃப்ரம் த ஆர்டர்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர் அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ் லை டு த ஹை கோர்ட் இந்த கேஸ் இன்வால்வ் கொஸ்டின் ஆஃப் லா ஒன்லி. இப்போ லா மட்டும், இப்போ லானா வந்து லாவில் சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒழுங்காக இன்டர்பிரேட் பண்ணாமல் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் செகண்ட் அப்பீல் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஃபேக்டை வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ செகண்ட் அப்பீல் நீங்கள் வேறு எங்கேயாவது பண்ணிட்டீங்க, வேறு ஏதாவது கோர்ட்டில் ஹை கோர்ட்டு கீழே இருக்கிற கோர்ட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு வர முடியாது. இன்கேஸ் லா மூலயமா மட்டுமே உங்களுக்கு தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பீல் பண்ணால் நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு. ஸோ ஐ திங்க் த கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ த Calcutta, Bombay and Madras High Court have provisions for intra-court appeals. ஸோ உள்ளுக்குள்ளே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளேயே அப்பீல் பண்ணுறது இன்ட்ரா கோர்ட் அப்பீல்னா கால்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் 3 கனெக்ட் ஆகி இந்த 3 கோர்ட்ஸ்குள்ளேயுமே வந்து இன்ட்ரா கோர்ட் அப்பீல் இருக்கும். இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே போகலாம். ஸோ when a single judge of the high court has decided a case, ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஜட்ஜு மட்டும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஹை கோர்ட்டில். ஸோ அவர் தான் அந்த கேஸை டிசைட் பண்ணியிருக்காரு, either under the original இல்லைனா appellate jurisdiction of the high court வச்சு. and appeal from such a decision lies to the division bench of the same high courtனு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹைகோர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தமிழ்நாடு ஹைகோர்ட்டுக்கு வேரியஸ் பெஞ்சஸ் இருக்கும். ஸோ பெஞ்சஸ் வந்து இப்போ மதுரையில் ஒரு பெஞ்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் இருக்கிற லைக் ஒருத்தர் சிங்கிள் ஜட்ஜ், நானே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஒரு கேஸில் டெசிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் அப்பீல் எடுத்துகிட்டு போனால் எங்கே போக முடியும்னா அதே ஹைகோர்ட்டில் இருக்கிற வேறு டிவிஷன் பெஞ்சுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்பீல்ஸ் ஃப்ரம் த டெசிஷன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் ட்ரிபியூனல்ஸ் லை டு த டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் ஈச் டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் த ஸ்டேட் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பீல்ஸ் ஃப்ரம் த டெசிஷன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் ட்ரிபியூனல்ஸ். ஸோ அப்பீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபியூனல்ஸ் வந்து அடுத்த சாப்டர் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வரும். ஸோ இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் ட்ரிபியூனல்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது, அதர் ட்ரிபியூனல்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னால் இப்போ கவர்மெண்ட் சர்வீசஸ், இப்போது சிவில் சர்வன்ஸில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக பார்க்குறது. இப்போது கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்குன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் இருக்குது. நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல்னு இருக்குது, அது என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டோட இன்னும் அவங்களோட சுமையை அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ட்ரிபியூனல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபியூனல்ஸ் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க மேலே யாரையும் இம்ப்ளை பண்ண மாட்டாங்க, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் மூலயமா வந்து ட்ரிபியூனல்ஸையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் கீழே லைக் இவங்களும் வந்து ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்களோ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லையும் அண்ட் அதர் ட்ரிபியூனல்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கேஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அங்கே ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்கலன்னா அது வந்து டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் த ரெஸ்பெக்டட் ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கு போயிடும். இப்போது தமிழ்நாடு ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் மதுரையில் இருக்குது. ஸோ அங்கே போயிடும். ஸோ in 1997 the Supreme Court ruled that the tribunals are subject to writ jurisdiction of the high court. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைகோர்ட் கடியில் வந்துட்டாங்க. இப்போது லைக் ட்ரிபியூனல்ஸ் வந்து அவங்க லைக் அவங்களுக்கான வேலையை அவங்க பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கேசஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன பண்ணு ப்ராஹிபிஷன். ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கான கேஸ் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கேஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, அது எங்களோட கேஸு, எங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைகோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே ட்ரிபியூனல்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ கான்சிக்வெண்ட்லி இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அன் அக்ரீட் பர்சன் டு அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி அகேன்ஸ்ட் த டெசிஷன்ஸ் ஆஃப் த ட்ரிபியூனல்ஸ்.
without first going to the high court. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரிபியூனல் இப்போ நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து மணல் வந்து ரிவர்லேருந்து கடத்துறாங்க அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனலுக்கு போகும். ஸோ உங்களோட ட்ரிபியூனலுக்கு போயிட்டு அடுத்து வந்து அங்கே உங்களுக்கு ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்கல ஹை கோர்ட்டுக்கு போகும். அடுத்து தான் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போக முடியும். தவிர டேரெக்டாக இந்த ட்ரிபியூனல்ஸ் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து உங்களுக்கான தீர்வு ஒழுங்காக கிடைக்கல, தீர்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி டேரெக்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, அடுத்து இது வந்து சிவில் மேட்டருக்கு ரிலேட்டடான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து கிரிமினல் மேட்டர். ஸோ த கிரிமினல் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட் வந்து as follows: அப்பீல்ஸ் ஃப்ரம் த ஜட்மெண்ட் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது நீலகிரிஸ் அப்படின்னா நீலகிரிஸில் செஷன்ஸ் கோர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கீழே தாலுகாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்லையா, அங்கே வந்து செஷன்ஸ் கோர்ட் இருக்கும். ஸோ அப்பீல்ஸ் ஃப்ரம் த ஜட்மெண்ட் ஆஃப் த செஷன்ஸ் கோர்ட் அண்ட் அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டும் இருக்குது லை டு த ஹை கோர்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஷன்ஸ் கோர்ட் வந்து அடுத்த ஹை கோர்ட்டுக்கு தான் போக முடியும். இஃப் த சென்டென்ஸ் இஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் மோர் தென் 7 years. ஸோ ஒருத்தருக்கு வந்து 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்குற மாதிரி ஏதாவது நம்மளோட கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களோட செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ இல்லை அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ ஃபஸ்ட்டு அந்த கேஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக இல்லை எனக்கு 7 வருஷம்லாம் இல்லை, லாவில் வந்து எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு அப்பீல் பண்ணி ஹை கோர்ட்டுக்கு நீங்கள் போகலாம். சரிங்களா? அண்ட் இட் ஷுட் அவங்க வந்து 7 வருஷம் கொடுத்துட்டாங்க, செஷன்ஸ் கோர்ட் வந்து 7 வருஷம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஹை கோர்ட் போகலாம். இட் ஷுட் ஆல்சோ பி நோட்டட் ஹியர் தட் அ டெத் சென்டென்ஸ் பாப்புலர் நோன் அஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா ஒருத்தருக்கு வந்து சாவு தான் தண்டனை அப்படின்னு கொடுக்குறது. அவார்டட் பை செஷன்ஸ் கோர்ட் ஆர் அன் அடிஷ்னல் கோர்ட் ஷுட் பி கன்ஃபார்ம் பை த ஹை கோர்ட் பிஃபோர் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் வெதர் தேர் இஸ் அன் அப்பீல் பை த கன்விக்டட் பர்சன் ஆர் நாட். ஸோ இப்போது யாருக்காவது வந்து டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்குறாங்க செஷன்ஸ் கோர்ட்டோ இல்லை அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது வந்து ஃபைனல் தீர்ப்பாயிட முடியாது. அது வந்து இந்த அக்ரீடு பர்சன் ஹை கோர்ட்டுக்கு போனாலும் போலேனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் வந்து ஹை கோர்ட்டுக்கு போயிடும். ஹை கோர்ட் அதை பார்த்து கன்ஃபர்மிட்டி பண்ணுவாங்க. ஸோ இன் சம் கேசஸ் ஸ்பெசிஃபைட் இன் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, the appeals from the judgment of the assistant session judge, metropolitan magistrate or other magistrates judicial lie to the high court. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சில வேரிட் கேசஸ் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் கடியில் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் த அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஏதாவது தீர்ப்பு கொடுக்குறாரு, இல்லை அதர் மெஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா இவங்க கொடுக்குற தீர்ப்பையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கிரிமினல் ரிலேட்டடாக ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு நீங்கள் போகலாம். Next வந்து supervisory jurisdiction. So the High Court has the power of superintendence over all courts and tribunals functioning in its territorial jurisdiction except military courts or tribunals. So High Court கீழே இருக்கிற அந்த ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிற என்னென்ன கோர்ட்ஸ்லாம் இருக்கோ என்னென்ன ட்ரிபியூனல்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே வந்து ஹை கோர்ட் தான் ஓவரால் ஹெட். எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கோர்ட்ஸ்க்கு இவங்க ஹெட்டாக இருக்க மாட்டாங்க, ட்ரிபியூனல்ஸ் மிலிட்ரி ட்ரிபியூனல்ஸ்க்கு இவங்க ஹெட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தெம். ஸோ என்னென்னா இப்போ இன்கேஸ் நான் சொன்னேன் ப்ராஹிபிஷன், இப்போ ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து எடுக்கக்கூடாத கேஸ் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து டேரெக்டாக ஹை கோர்ட்டுக்கு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. மேக் அண்ட் இஷ்யூ ஜென்ரல் ரூல்ஸ், மேக் அண்ட் இஷ்யூ. ஸோ ஒரு ரூல்ஸை மேக் பண்ணுறது, ரூல்ஸை கொடுக்கறது, ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தம். கோர்ட்டுக்குள்ளே என்ன ரெகுலேஷன்ஸ் பண்ணணும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஹை கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் இன் விச் புக்ஸ் என்ட்ரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி கெப்ட் பை தம். ஸோ கீழே இருக்கிற கோர்ட்ஸ் வந்து ரூல் புக் ரெக்கார்டு மாதிரி வச்சுக்கணும், இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் போனாங்க, இவ்வளோ கேஸ் பண்ணோம், அவ்வளோ கேஸ் பண்ணோம், இதெல்லாம் வந்து ஹை கோர்ட் தான் வந்து சொல்லுவாங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும். செட்டில் த ஃபீஸ் பேபிள் டு த ஷெரீஃப், கிளர்க்ஸ், ஆஃபீஸர்ஸ் அண்ட் லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆஃப் தெம். ஸோ கீழே வந்து ஃபீஸ் அவங்க பே பண்ணல, ஷெரீஃப்ஸ்க்கு, கிளர்க்ஸ்க்கு, ஆஃபீஸ் கிளர்க்ஸ்க்கு, ஹைகோர்ட் கிளர்க்ஸ்க்கு, கீழே செஷன்ஸ் கோர்ட்ஸ்க்கு, ஆஃபீஸர்ஸ்க்கு, லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் உள்ள ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஃபீஸ் வந்து பேபிளாக இருக்கும். ஸோ திஸ் பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் அ ஹை கோர்ட் இஸ் வெரி ப்ராட் பிகாஸ் இட் எக்ஸ்டென்ஸ் டு ஆல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் வெதர் தே ஆர் சப்ஜெக்ட் டு அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் நாட். ஸோ அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன்னா கீழே இருக்கிற கோர்ட்டை வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களே வந்து தீர்ப்பு கொடுத்துடலாம். அது அவங்க வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக இல்லைனாலும் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் கடியில் வந்துடுவாங்க. இட் கவர்ஸ் நாட் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூப்பரிண்டெண்டன்ஸ் பட் ஆல்சோ ஜுடிஷியல் சூப்பரிண்டெண்டன்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் மட்டும் பார்க்காம ஜுடிஷியல் ஒர்க்கையும் பார்ப்பாங்க. இட் இஸ் ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் இட் கேன் பி சோ மோட்டோ ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் நாட் நெசசரிலி ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூப்பர் இன்டெண்டன்ஸ் நம்ம பார்த்தோம்ல ஜூரிஸ்டிக்ஷன், இது அப்படிங்கிறது வந்து ரிவைஸ் டைமுக்கு டைம் தகுந்த மாதிரி அவங்க ரிவைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ ஒரு ரூல் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, ஹைகோர்ட் கீழே இருக்கிற செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு ரூல் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு வந்து இந்த ரூல் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் மாற்றிக்கலாம். ஸோ சுவமோட்டோனா அவங்களோட ஓன் ஆக்ஷன் எடுக்கலாம். ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு ஓன் ஆக்ஷன், ஓன் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம். அண்ட் நாட் நெசசரிலி அந்த அப்ளிகேஷன் ஆஃப் அ பார்ட்டி. இப்போ ஒரு பார்ட்டி வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க, இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க, அப்படி இல்லாமல் இவங்க சுவமோட்டோ ஆக்ஷன்ஸும் எடுக்கலாம். However, this power does not vest the High Court with any unlimited authority over the subordinate courts or tribunal. ஸோ கீழே இருக்கிற கோர்ட்ஸ் மேலே அன்லிமிட்டட் அத்தாரிட்டியெல்லாம் வந்து இவங்க வச்சுக்க முடியாது. அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இட் இஸ் an extraordinary power and hence has to be used most sparingly and only in appropriate casesல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். Usually it is limited to excess of jurisdiction. ஸோ ரொம்ப ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எக்ஸீட் பண்ணுறது தான் excess of jurisdiction. Gross violation of natural justice. கீழே இருக்கிற கோர்ட்ஸ் வந்து அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனோட எக்ஸீட் பண்ணி வேறு ஏதாவது தீர்ப்புகள் கொடுத்துட்டு இருந்தாலோ, நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தோ, லா எரர் ஆஃப் லா வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருந்ததோ, டிஸ்ரிகார்ட் டு த லா ஆஃப் சுப்பீரியர் கோர்ட்ஸோட லா ஃபாலோ பண்ணாமல் இருந்ததோ, பர்வர்ஸ் ஃபைண்டிங்ஸ், ஸோ ஏதாவது ஒரு இல் ஃபைண்டிங்ஸ், மேனிஃபெஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன், யாராவது வந்து இந்த ஜட்ஜ் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வந்து இம்ப்ளை பண்ணுவாங்க கீழே இருக்கிற கோர்ட்ஸ் மேலே. சரிங்களா? கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, in addition to the appellate jurisdiction and supervisory jurisdiction over the subordinate courts as mentioned above, a high court has an administrative control and other powers over them. So administrative control vechirukku. So these include the following: it is consulted by the governor in the matters of appointment, posting and promotion of district judge. So district judge oda promotion or appointment, avroda posting, avroda promotion ellame governor and the respected state governor kitta ketruvaanga. And in the appointments of person to the judicial service of the state other than district judge. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மட்டும் இல்லாமல் அந்த ஜுடிஷியல் சர்வீஸில் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுமோ அவங்களையும் அப்பாயிண்ட் பண்ணுறக்காக கவர்னர்கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் இட் டீல்ஸ் வித் த மேட்டர்ஸ் ஆஃப் போஸ்டிங். ஸோ போஸ்டிங்கு, ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் கிராண்ட் ஆஃப் லீவ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ், டிசிப்ளின் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட். அதுதான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை தவிர்த்துட்டு மிச்சம் ஜுடிஷியல் சர்வீசஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களோட போஸ்டிங்கு, அவங்களோட ப்ரொமோஷன், அவங்க கிராண்ட் ஆஃப் லீவ், இது எல்லாமே வந்து ஹைகோர்ட் பார்த்துப்பாங்க. ஸோ இட் கேன் வித்ட்ரா அ கேஸ் பெண்டிங் in a subordinate court if it involves a substantial question of law that require the interpretation of the constitution. இப்போ ஒரு subordinate court கிட்ட வந்து ஒரு கேஸ் வந்து அப்படியே நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி, கான்ஸ்டியூஷனை கேள்வி கேட்குற மாதிரி வந்து ஒரு கேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த subordinate court கிட்டேருந்து எடுத்து ஹை கோர்ட் நடத்தலாம். ஸோ இட் கேன் தென் either dispose of the case itself or determine the question of law and return the case to the subordinate court with its judgment. ஸோ ஒன்று வந்து ஹை கோர்ட்டே வந்து அந்த கேஸை எடுத்து நடத்திடலாம், இல்லை ஹைகோர்ட் வந்து அந்த தீர்ப்பை வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சபார்டினேட் கோர்ட்டே அந்த கேஸை ஒப்படைச்சிடலாம். ஸோ இட்ஸ் லா இஸ் பைண்டிங் ஆன் ஆல் சபார்டினேட் கோர்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் விதின் இட்ஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இன் த சேம் சென்ஸ் அஸ் த லா டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ஜட்மெண்ட் வந்து எப்படி கீழே இருக்கிற கோர்ட்ஸ் எல்லாமே பைண்டிங்காக நடத்தணுமோ அதே மாதிரி ஹைகோர்ட் சொல்கிறதையும் அது கீழே இருக்கிற கோர்ட்ஸ் எல்லாமே நடத்தி காட்டணும். ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், ஸோ சுப்ரீம் கோர்ட்டையும் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க, ஹைகோர்ட்டையும் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஹை கோர்ட் ஹேஸ் 2 powers, 2 பவர் இருக்குது. த judgments, the proceedings, so the acts of the high court are recorded for perpetual memory and testimony. நாளைக்கு ஏதாவது கேஸ் வந்து இது சிமிலராக வருதுன்னா இதை எடுத்து பார்ப்பாங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. These records are admitted to be of evidentiary value and cannot be questioned when produced before any subordinate court. ஸோ கீழே இருக்க subordinate courtக்கு இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி வந்து கேஸ் வந்து எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது subordinate court கொஸ்டின் பண்ணக்கூடாது, பட் அது எப்படி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு மட்டும்தான் பார்க்கணும். They are recognized as legal precedents and legal references. ஸோ லீகல் ப்ரெசிடென்ட்ஸ்னால் லைக் ப்ரெசிடென்ட்ஸ்னால் வந்து முன்னாடியே வந்து இவங்க இந்த கேஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்களே அதோட ஃபுல் ரெக்கார்ட்ஸும் வச்சுருப்பாங்க, அதான் சொல்லுவாங்க. அண்ட் லீகல் ரெஃபரன்ஸ்னால் இதுலேருந்து ரெஃபர் பண்ணி கீழே இருக்கிற சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து அவங்களோட தீர்ப்புகளை கொடுக்கலாம். இட் ஹேஸ் பவர் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் either with simple imprisonment or with fine or both. ஸோ ஹைகோர்ட் கொடுத்துருக்கிற ஒரு தீர்ப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு உங்களை இம்ப்ரிசன் பண்ணலாம், இல்லை ஃபைனு, இல்லை ரெண்டுமே வந்து உங்கள் மேலே இம்ப்ளை பண்ணலாம். த எக்ஸ்பிரஷன் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஹேஸ் நாட் பின் டிஃபைன்ட் பை அ கான்ஸ்டியூஷன். ரொம்ப முக்கியம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலைன்னா என்ன தப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை சொல்ல. ஹவ் த எக்ஸ்பிரஷன் ஹேஸ் பின் டிஃபைன்ட் பை த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 தனியாகவே கொண்டு வந்துட்டாங்க. அண்டர் திஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் மேபி சிவில் ஆர் கிரிமினல் ரெண்டுமே கண்டெம்ப்டில் வரும். சிவில் கண்டெம்ப்ட் மீன்ஸ் வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ் டு எனி ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க,
இப்போ மாஸ்க் போட்டு நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்குற ஆர்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக அது சிவில் கண்டெம்ப்ட் ஆகும். ஆர்டர், ரிட் ஆர் அதர் ப்ராசஸஸ் ஆஃப் அ கோர்ட் ஆர் வில்ஃபுல் breach of an undertaking given to a court. Criminal contempt, which means publication of any matter or doing an act which scandalizes or lowers the authority of the court. ஸோ கோர்ட்டை வந்து கோர்ட்டில் இருக்கிற மக்களையோ ஜட்ஜஸையோ இல்லை கோர்ட்டையே நீங்கள் வந்து இழிவாக பேசி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட். ப்ரிஜுடைசஸ் ஆர் நீங்கள் வந்து ப்ரிஜுடைசஸ்னால் வந்து முன்னாடியே ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கிறது, இந்த கோர்ட்னால் இப்படி தான்ப்பா, ஒன்றுமே வந்து செய்ய மாட்டாங்க, பல வருஷமாக இப்படி தான் வந்து பல கேசஸ் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்றா தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆர் இன்டர்ஃபியரன்சஸ் வித் த டியூ கோர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் நீங்கள் தலையிடக்கூடாது. ஆர் இன்டர்ஃபியர்ஸ் ஆர் obstructs the administration of justice in any other manner. ஸோ அங்கே ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஏதாவது வெளியே பிரச்சனை பண்ணிருந்தீங்கன்னா அது சிவில் கண்டெம்ப்ட், கிரிமினல் கண்டெம்ப்ட். ஹவ் இன்னசென்ட் பப்ளிகேஷன்ஸ், ஸோ நீ யோசிப்பீங்க இப்போ நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்களே அது என்ன கண்டெம்ப்டில் வராதான்னு. இன்னசென்ட் பப்ளிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சம் மேட்டர், ஃபேர் அண்ட் அக்யூரேட் ரிப்போர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங், ஃபேர் அண்ட் ரீசனபிள் கிரிட்டிசிசமாக இருக்கலாம் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்ட்ஸ் அண்ட் கமெண்ட் ஆன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் ஆஃப் ஜுடிஷியரி டூ நாட் அமௌண்ட் டு கண்டெம்ப்ட். ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் கொடுக்குறதுலாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக எடுத்துக்கலாங்கிறாங்க. ஆஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், ஹை கோர்ட் ஆல்சோ ஹேஸ் த பவர் ஆஃப் ரெவ்யூ அண்ட் கரெக்ட் இட்ஸ் ஓன் ஜட்மெண்ட் ஆர் ஆர்டர் ஆர் டெசிஷன் ஈவன் தோ நோ ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் ரெவ்யூ இஸ் கன்ஃபர்ட் ஆன் இட் பை த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் வந்து ஜுடிஷியல் ரெவ்யூ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் கிட்ட கொடுக்கல. ஸோ இப்போ ஹைகோர்ட் வந்து முன்னாடி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட் வந்து ஹைகோர்ட் அப்போ கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து 20 வருஷம் கழித்து அதே மாதிரி சிமிலர் கேஸ் வருதுன்னா வேறு மாதிரியும் ஜட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஜுடிஷியல் ரெவ்யூன்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து மாறாவும் சொல்லலாம், சரிங்களா. ஸோ இல்லை கொடுத்துருக்கிற ஜட்மெண்ட்டை திருப்பி எடுத்துக்கூடி திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதனால் நம்ம அப்படி கொடுத்துருக்கோன்னு. ஸோ த சுப்ரீம் கோர்ட் ஆன் த அதர் ஹேண்ட் ஹேஸ் பின் ஸ்பெசிஃபிகலி கன்ஃபர்ட் வித் பவர் ஆஃப் ரெவ்யூ பை த கான்ஸ்டியூஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கான்ஸ்டியூஷனில் ஜுடிஷியல் ரெவ்யூ ஹைகோர்ட் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரெவ்யூ, இந்த ஜுடிஷியல் ரெவ்யூட பவர் தான் என்னென்னு. ஸோ ஜுடிஷியல் ரெவ்யூ இஸ் த பவர் ஆஃப் அ ஹை கோர்ட் டு எக்ஸாமின் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் அ லெஜிஸ்லேட்டிவ் என்ஆக்ட்மெண்ட் அண்ட் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின். ஜுடிஷியல் ரெவ்யூனா என்ன, ரெவ்யூக்கு மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ ஜுடிஷியல் ரெவ்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ், இப்போது பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு லா வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த லா வந்து வேலிடாக இல்லையா, கான்ஸ்டியூஷனலாக அந்த லா வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கபடி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா இல்லை அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேஸ் போடலாம். ஸோ அது வந்து ரெவ்யூ பண்ணுறாங்க. ஜுடிஷியரி வந்து ஒரு லாவை ரெவ்யூ பண்ணுறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் என்ஆக்ட்மெண்ட்டை ரெவ்யூ பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் என்ஆக்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒன்று கொண்டு வராங்க, இப்போ ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வராங்க, ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஆர்டர்ஸையும் வந்து ரெவ்யூ பண்ணுவாங்க. ஆஃப் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ரெவ்யூ பண்ணுறதா ஜுடிஷியல் ரெவ்யூ. ஸோ ஆன் எக்ஸாமினேஷன் if they are found to be violative of the constitution, they can be declared as illegal, unconstitutional, invalid by the high court. So in case வந்து அது இல்லீகலாக இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஹை கோர்ட் வந்து இது இல்லீகல் void அப்படின்னு சொல்லிடலாம். Consequently they cannot be enforced by the government. கவர்மெண்ட் வந்து அவங்க போட்டிருக்கிற அந்த லெஜிஸ்லேட்டிவ் என்ஆக்ட்மெண்ட்டோ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரையும் வந்து அடுத்து ஃபாலோ பண்ணக்கூடாது. though the phrase judicial review has nowhere been used in the constitution. இது ரொம்ப முக்கியம். ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ண கிடையாது. the provisions of article 13லேருந்து article 13 and article 226 explicitlyனா வந்து வெளியாப்பில் உள்ளாப்பில் இல்லை, implicitlyனா உள்ளுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கிறது. ஸோ explicitly confer the power of judicial review on the high court. ஸோ article 13 and article 226ல வந்து ஜுடிஷியல் ரெவ்யூ பற்றி பேசுது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க UPSCல. article 13னா என்ன அப்படிங்கிறது கேட்டுட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள். எப்போவுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எப்போ நீங்கள் சால்வ் பண்ணி அதை ஒரு ட்ராக்கில் வச்சுருக்கீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் என்ஆக்ட்மெண்ட் ஆர் எனி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கேன் பி சேலஞ்ச் இன் த ஹை கோர்ட் ஆன் த ஃபாலோயிங் 3 counts. இப்போ வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் என்ஆக்ட்மெண்ட்டில் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு நீங்கள் எப்படி ஹை கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணலான்னா இட் இன்ஃப்ரிஞ்சஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது 13 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளே தான் இருக்குது, 12லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு லாவோ ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொண்டு வராங்களோ இட் இஸ் அவுட் சைட் த காம்படன்ஸ் ஆஃப் த அத்தாரிட்டி விச் ஹஸ் ஃப்ரேம்ட் இட். ஸோ ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஒரு லா ஃப்ரேம் பண்ணுறாரு அப்படின்னா அது அவரோட ஜுரிஸ்டிக்ஷனே இல்லாமல் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு லா வந்து ஃப்ரேம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கேஸ் போடலாம். இட் இஸ் ரெபக்னன்ட் டு த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். ஸோ கான்ஸ்டியூஷனில் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு லாவோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரோ பாஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து நீங்கள் கேஸ் போடலாம். ஸோ த 42nd Amendment Act of 1976 curtailed the judicial review of the power of the High Court. ஸோ ஜுடிஷியல் ரெவ்யூ வந்து
ஹைகோர்ட்டுக்கு வந்து இல்லவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி இந்திரா காந்தி டைம் பீரியட் அப்போ 42nd அமெண்ட்மெண்ட் உங்களுக்கே தெரியும், மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஹைகோர்ட்டோட கான்ஸ்டியூஷனல் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுறது கர்டெயில் பண்ணிட்டாங்க. இட் டிபார்ட் த ஹைகோர்ட்ஸ் ஃப்ரம் கன்சிடரிங் த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் எனி சென்ட்ரல் லா. ஸோ சென்ட்ரல் லாவோட நீங்கள் ஒரு சென்ட்ரல் இப்போ பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுற லாஸ் இருக்குது இல்லையா, பார்லிமெண்ட் வந்து வேரியஸ் லாஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஹைகோர்ட் வந்து கை வைக்க முடியாதுங்கிற மாதிரி இந்திரா காந்தி டைமில் சொன்னாங்க. ஹவ் த 43rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1977 ரீஸ்டோர் த ஒரிஜினல் பொசிஷன். அப்படிலாம் இல்லை, ஹைகோர்ட் வந்து போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணுற லாவில் ஜுடிஷியல் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் வித் த லெசன் கைஸ். ஸோ கண்டினியூஸாக வந்து 82 minutes அண்ட் 82 minutes I have taken this lesson. ஸோ இந்த லெசனில் உங்களுக்கு ஃபுல் இன்சைட்ஸ் வந்து ஹைகோர்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சியில் ஹைகோர்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஹைகோர்ட் சாப்டர்லேருந்து ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கங்கே நிறுத்தி சொல்லியிருப்பேன், இதுதான் இப்படி தான் கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, திருப்பியும் வந்து அதே கொஷினை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ வேறு மாதிரியும் கேட்பாங்க. ஸோ உங்களோட ஒர்க் என்னென்னா எங்கெங்கெல்லாம் பாஸ் பண்ணி இது இம்பார்ட்டன்ட், இப்படி கேட்பாங்க, இது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க, இது சொல்லலை, இது இந்த ஆக்ட் மூலிமா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் நோட் டவுன் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை திருப்பி பாருங்கள். சரிங்களா? ஸோ மேலே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, கீழே வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து எவ்வளோ ஹைகோர்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஹைகோர்ட்ஸ். ஸோ இதோட ஜூரிஸ்டிக்ஷன் எங்கெங்கே, சீட்ஸ் எங்கெங்கே அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. உங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் எடுத்து பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து 25 ஹைகோர்ட்ஸ் நம்ம பார்த்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் ரிலேட்டிங் டு ஹைகோர்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 214 நான் சொன்ன மாதிரி 214லேருந்து ஆரம்பிக்குது. ஹைகோர்ட் ஃபார் த ஸ்டேட்ஸ், ஹைகோர்ட்ஸ் டு பி த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு 15 சொல்லியிருக்காங்க. 16 வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹைகோர்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைனாக இங்கே கொடுத்துருக்காங்க, இல்லை நம்ம பார்த்தது தான் இங்கே லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றா பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ 214லேருந்து 232 நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மீன் இந்த ஆர்டிக்கல்லேருந்து இந்த ஆர்டிக்கல் வரைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது கேட்டிருந்தீங்க, இல்லை கால் பண்ணும்போதும் கேட்டிருந்தீங்க எல்லா ஆர்டிகல்ஸும் படிக்கணுமான்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். பட் ஒரு 2-3 இயர்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கும்போது என்ன ஆர்டிக்கல் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லையும் கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ 214 to 232 இஸ் ரிலேட்டட் டு வாட்னு படிச்சிங்கன்னா போதும். ஸ்பெசிஃபிக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் உங்கள் ஆப்ஷன்ஸில் எலிமினேட் பண்ணி நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? அண்ட் தட்ஸ் இட் வித் த ஹைகோர்ட் கைட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ட்ரிபியூனல்ஸ்ன்னு நான் சொன்னேன். ட்ரிபியூனல்ஸ் வந்து கோர்சஸில் வந்து டீல் பண்ணுவோம், பாலிட்டி கோர்ஸில். ஸோ உங்களுக்கு இந்த சாப்டரோட வீடியோ ஹைகோர்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் அ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப், உங்களோட டெலிகிராம் குரூப்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராமில் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு டெஃபினெட்லி சென்ட் மீ அ ஃபோட்டோ. நான் அது வந்து ஆஸ் எ டோக்கன் ஆஃப் லவ்வாக நான் வந்து நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணதை. ஸோ ஸோ ஐ திங்க் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஒர்க் NCERT இருக்குது, அஸ் வெல் அஸ் லக்ஷ்மிகாந்த் புக்கோட ஃபுல் புக்கோட கவரேஜ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபீஸை இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் பே பண்ணிக்கலாம், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தட்ஸ் இட். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. பாலிட்டி கோர்ஸ் மட்டும் இல்லை, பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து டெமோ வீடியோஸ் நான் கீழே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். டெஃபினட்டாக எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரிலிம்ஸ் வருது, நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வாட்ச் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு பார்க்கலாம் எல்லா வீடியோஸும். ஸோ போகும்போது ஒரு ரிவிஷனாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இது. தேங்க்யூ.